ஒரு 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 இடம் கூட எனக்கு அவங்க பண்ணது சிரிப்பு வந்தது இல்ல ஒரு என்டர்டைனிங்கா இருந்தது இல்ல. பட் ஜெனியூனா நான் முன்னாடியே சொல்றேன், மணி ரெட் கார்டு தூக்குனதுல எனக்கு கடுப்பு இருந்த டைம்லயுமே சொல்றேன், ஒரு சில விஷயம்லாம் அவர் பண்றப்ப பயங்கர சிரிப்பா இருக்கும். அண்ட் இன்னொன்னு, விஷ்ணு கூட ஒரு கட்டத்துக்கு மேல விட்டு போயிட்டாப்ல. எதுக்கு இது அப்படின்னு. கடைசி வரைக்கும் மணி மேனுப்புலேட் ஆகவே இல்லை. ரவீனா சொல்றாங்க, நிக்சன் சொல்றாங்க, விஷ்ணுன்னு சொல்றாப்புல, யாரு விக்ரம் சொல்றாப்புல. இப்ப வெளியே போய் பார்த்துட்டு வந்து அவங்க பேர் என்ன, அவங்க வீட்டுல இருந்து ஒண்ணு பண்றாங்க. அவங்கள வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நிக்சன் தான் பெஸ்ட், அந்த கேங்கு தான் பெஸ்ட். ரவீனா வீட்டுல இருந்து சொல்லும் போது கூட அவங்கதான் உங்க கூட இருந்ததுக்கு அவங்க கூட இருந்து வந்த பேரே எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எவ்வளவோ சொல்றாங்க. என்ன வந்தாலும் மணி கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நிக்கல. அண்ட் இன்னொன்னு, மாயாக்கு கிளியரா திருப்பி கொடுத்த ஒரு ஆள்னா அது மணி தான். சுயமரியாதையை பாதிக்குது. இன்னொன்னு, நேத்தி அர்ச்சனாக்கு அந்த விஷயம் எந்திரிச்சு வந்தது இருக்குல்ல, சம மேட்ராக்ல இதை பதிவு பண்ணாப்ல. உன் டேலண்ட பத்தி பேசினாலும் நான் வருவேன், நான் அதெல்லாம் இது பண்ணாத அப்படின்றது இருக்குல்ல. அப்புறம் டான்ஸை பத்தி பேசினா ஒரு வாட்டி அவன் வரதா இருக்கட்டும். மாயாவை கேம்ல அவனுக்கு எவ்வளவு பிடிக்காதுன்னாலும் என்டர்டைனிங் டேலண்ட் அந்த இதுன்னு வர்றப்போ அந்த ஜோன்ல அந்த பர்சனல் வன்மத்தை எல்லாம் விட்டுட்டு போய் சொல்லி கொடுக்குறது. வீட்டுல தன்னை ஓட்டு போட்டு வெளியே அமிச்சிட்டாங்க ரவீனா செஞ்சதுக்கு. ரவீனா மொத்த காசையும் கொடுத்ததுக்கு அப்ப வெளியே அமிச்சிட்டாங்க. ஆனா அப்ப கூட எல்லாருக்கும் தன்னை வெளியே அமிச்ச ஆட்களுக்கு ஓட் அவுட் பண்ணி வெளியே அமிச்சா. ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரே இடம் அதுதான், மணியோட டேலண்ட் காட்டக்கூடிய இடம். ஆனா அப்ப கூட மணி எல்லாருக்கும் இந்த கோரியோகிராஃப் பண்ணி ரொம்ப ஜாலியா இன்ட்ரெஸ்டோட சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இந்த மாதிரி மொமெண்ட்ஸான்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மணிக்கு ஆக்சுவலி நிறைய இருக்கு, நிறைய தான் பண்ணிருக்காரு. அவன் டாக்ஸிக்கா எதுவும் பண்ணலங்கற, அவன் டாக்ஸிக்கா எதுவும் பண்ணிரல ரொம்ப அப்படிங்கற. அந்த ரெட் கார்டு தவிர வேலையும் இப்ப டிசர்விங் இல்லன்னு சொல்ல முடியாது. 100% எனக்கு தெரிஞ்ச ரன்னர் அப்புக்கு டிசர்வ் தான். அது ஒன்னும் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் நியூட்ரல்ஸ் அவனுக்கு தான் ஓட்டு போட்டுருந்தாங்க, போட்டுறேன்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொன்னு, இவ்வளவு பெரிய டாக்ஸிக்கான ஒரு சீசன்ல இந்த மேனிபுலேஷன்ல மாட்டாத ஒரே ஆளுன்றதுக்காகவே தூக்கி கொடுக்கணும். இல்ல ப்ரோ, இவ்வளவு பெரிய வொர்ஸ்ட் சீசன்லயும் he was in a way good. அதுக்காக அவன் ஓட்டு வந்துச்சு. கரெக்ட் தான். ஆனா நம்ம டியூஷன் மாஸ்டருக்கு தான், வாத்தியாருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எப்படி ஒரு பிளான போடக்கூடாதோ போட்டு, அது இல்லனாலும் ஜெயிச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். பட் சொல்றேன் இல்ல ப்ரோ, கேளுங்க, அது வரைக்கும் கூட ஓட்ல ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பயம் இருந்துச்சு, சரியா? என்னைக்கு நம்ம தலைவி ஜோவிகா உள்ள வந்தாங்களோ அப்போ முடிவாச்சு. தெய்வமே அப்படின்னு பாட்டை போட்டு வணக்கத்தை போட்டு நம்ம அழகா என்ஜாய் பண்ணிட்டு போனதான் அன்னைக்கு. இல்லங்க, எப்படியா இருந்தாலும் இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க பண்ணதுல என்ன தெரியுமா எக்ஸ்ட்ராவா இருக்கு, இந்த ரிசல்ட் மட்டும் கிடையாது. அவங்களாவது தன்னால முடிவு பண்ணி வந்திருந்தாலாச்சும் ரெக்ரெட் பண்ணிருப்பாங்க, சாரி கேட்டிருப்பாங்க, பேரெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வெளியே. என்னங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க மேல மக்களுக்கு ஒரு பரிதாப உணர்வு வந்திருக்கும். ஆனா அதை கூட பண்ண விடாம நீங்க மொத்தமா அவங்கள ஒன்னு அந்த சத்யராஜ் வடிவேல் ஜோக்ல வரும்ல, காலையில உன்னைய எழுப்பியே சோத்த போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அப்படின்னு. அதாவது அப்படியே விட்டுருந்தா மாயா, என்னன்னா இது மட்டும் சொல்லிக்கிறேன், அப்படியே விட்டுருந்தா மாயா ரன்னர் அப்பாவது வந்திருக்கும், அதை தூக்கி 3வது இடத்துல போட்டு. ஆமா, இது எப்படி தெரியுமா, இந்த ஆக்சுவலி எப்படின்னா நம்ம மக்கு ஸோ இப்போ நம்ம லைவ் பார்க்கறது, இப்போ எல்லாம் கேங் எல்லாம் வெளில போனாங்க, அது ஃப்ரைடே நடந்துச்சு, ரைட்டா? ஃப்ரைடே நடந்ததை தான் நம்மளுக்கு இன்னைக்கு போட்டு காட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த லாஸ்ட் 2, அந்த 4th and 5th ஆல்ரெடி எலிமினேட்டடா, அது அந்த நியூஸ் கன்ஃபார்ம்டா வந்துடுச்சா? இல்ல, நான் இன்னைக்கு காலைல எலிமினேட் பண்ணிருக்காங்க 4th and 5th. இருங்க ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ப்ரோ போஸ்ட் இருக்கீங்களா? நமக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேக் 10 மினிட்ஸ் சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. சோ ஏதோ டேக் பிபிஎஸ் டைட்டில் இருந்தாரே நம்ம 10 மினிட் விட்டுறலாம். ராஜு பாய், ஓகே ஓகே ஓகே. இந்த அவர் ஹரிஷ் ப்ரோக்கு டிஎம் பண்ணி விடுங்க. பக் ஓகே, அவர் என்னோட இதுல இல்லையே, அவர் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்ல. நான் இருங்க, நான் பாக்குறேன். சோலரும் இல்லையே. சொல்றேன் ப்ரோ, ரைட் கோ ஹோஸ்ட். நீ பேசிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு கீழே இருக்கா, எல்லாரும் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்களா ராஜு? சரி சரி, யாருக்காக போட்டுக்க, 5 நிமிஷம் பேசிட்டு கீழே இறக்கிருங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. சோ அந்த 2 எலிமினேஷன் கன்ஃபார்ம்டா?
யாருமே அது கன்ஃபார்ம்டா சொல்ல மாட்டாங்க. அதுதான் ரஸ்கின் ப்ரோ மேல வாங்க ப்ரோ. ராஜு பாய் ரஸ்கின் ப்ரோ மேல வாங்க. கொஞ்சம் இருங்க சிஸ்டர், வெயிட். காலையில கூட நான் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தேன் ராஜு பாய் கிட்ட, இந்த சாங்ஸ் தான் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி கேப்பு போயிட்டு இருக்கு இவங்கலாம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரஸ்கின் ப்ரோ மேல வாங்க. அப்டேட் எனக்கு யாராவது ஆன்சர் பண்றீங்க? நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். காலையில இருந்து ஷூட் போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா, நான் எனக்கு சொன்ன இல்ல இந்த 4வது 5வது கூட ஷூட்ல தான் எடுக்கறாங்களா? யா ஏன்னா அது வந்துட்டு இப்ப மைனாலாம் லாஸ்ட் டைம் பண்ணாங்களே, வீட்லயே பண்ணுவாங்க. இல்ல இந்த வாட்டி முன்னாடி நாள் அன்னைக்கு நைட் லாஸ்ட் 2-3 பேர் தான் இருப்பாங்க வீட்ல. இல்ல மொத்தம் 5 மெம்பர்ஸுமே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா வந்து ஒருத்தர் அம்சி கூட்ட சொல்லுவாங்க. லாஸ்ட் சீசன் கண்டஸ்டன்ட் ஆர் செலிபிரிட்டி ஓகேவா, எக்ஸ்ட்ரா யாரா ஒருத்தர் அம்சி கூட்ட சொல்லுவாங்க. அந்த 2 பேருமே லாஸ்டா இருக்க. இல்ல மைனாவெல்லாம் இப்படி ஏத்தி இறக்குனாங்களே போன சீசன்ல, அதெல்லாம் வீட்ல இவங்க எல்லாம் இருந்தப்பதான் நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டு சிவின் இவங்க 3 பேர் தான் அந்த நைட்டு 3 பேர் தான் நைட் இருப்பாங்க. சனிக்கிழமை நைட்டு வீட்ல கேக்குதா ப்ரோ? 5 பேர்லாம் இருக்க மாட்டாங்க. கேக்கு ப்ரோ. கேக்குதா? இல்லையா, என்ன இந்த ஓட்டு கவுண்டிங் உண்மையான இல்ல பாப்பாய் போட்டிருக்கிறது? என்ன சொன்னீங்க? ஓட் கவுண்டிங்? இந்த ஓட்டு இவ்வளவு ஓட்டுன்னு சொல்லிட்டு மேல ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்களே, அது உண்மையான நியூஸ் ஆகலாம், அபிஷியல் நியூஸ் ஆகலாம். நான் போடலையே பாப்பாய். மேல கார்த்திகேயன் ஷேர் பண்ணிருக்காரு, அது சொல்றேன். இல்ல அது அவரு தெரியலையே ப்ரோ. just take everyone with a pinch of salt. bro one thing அர்ச்சனா எனக்கு கரெக்ட்டா bro DM வாங்க. வேண்டாம் bro DM வாங்க. ரொம்ப இருங்க சிஸ்டர், எங்களுக்கு கன்ஃபார்மான நியூஸ் வந்தோனே உங்களுக்கு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இருங்க. வெயிட். இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்க. நான் ராத்திரி தூங்க போகும்போது நீங்க இப்படிதான் சொன்னீங்க, இன்னும் 2 ஹவர்ல தெரிஞ்சிரும்னு. பட் இப்ப நான் காலையில தூங்கி எழுஞ்சிட்டேன், இப்பயும் அதான் சொல்றீங்க. இல்ல சுபாஷினி, ஒண்ணுதான் இன்னைக்கு, ஐ மீன் நேத்து வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே போகல. சோ இன்னைக்கு காமிக்கிற எபிசோட்ல யாரும் வந்துட்டு வெளியே போக மாட்டாங்க. பிகாஸ் இன்னைக்கு 5 பேரும் வந்துட்டு ஹவுஸ்குள்ள தான் இருக்காங்க. இன்னைக்கு அப்படின்னா இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே, தட் இஸ் டிஃபர்ட். ஸோ நேற்று நடந்த ஃப்ரைடேவோட ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கு வரும். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல வந்துட்டு தே வில் பி ஒன்லி இன்சைட். இன்னைக்கு என்னென்ன வரும் அந்த எபிசோட்லனா, கொஞ்சம் யாராச்சும் மைக்கு மட்டும். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த எலிமினேஷன் எதுவுமே வராது. இன்னைக்கு 5 பேருமே வந்துட்டு ஃபினாலேக்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ யூ கேன் லைக் கன்ஃபார்ம் தட். ஓகே, இந்த மாதிரி எப்பவுமே நடந்தது இல்ல. ஓகே, நான் டீடைலா கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்த நியூஸ் வந்து 5 பேருமே இருக்காங்க. ஓகேவா, ஈவன் சீசன் பாத்தீங்களா, கவின் சீசன், அதுல வந்து 5 பேருமே இருப்பாங்களே, அந்த மாதிரி இந்த சீசன்ல 5 பேருமே இருக்காங்க. உள்ள வந்து யாரையோ அம்சி கூட்டு வராங்க. நான் பேர் தான் சொல்றேன், எனக்கு அவங்க பர்டிகுலரா 2 பேர் வந்து அம்சி கூட்டு வராங்க, 2 பேருமே. ஓகேவா, அது ஏதோ ஸ்டண்ட் போல. ஓகேவா, அப்புறமா வந்து லாஸ்டா 3 பேரும் கமல் சார் கூட்டு வரதான். மாயா, அண்ணன் வந்து மாணி, அண்ணன் வந்து அர்ச்சனா. இது மட்டும் தான் தெரியும். ஓகே, ஸோ அப்போ விகிரனோட 50% நியூட் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ இப்போ 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 3 பேர் எதுக்கு கூட்டு வந்தாருன்னு எனக்கும் தெரியல, டவுட்டாவே இருக்கு. அதுதான் சரி, ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று கூட்டு வந்துட்டாரு. என்ன சொல்றது, எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு ஏதாச்சும் ப்ரோ, நான் விகிரன் ட்வீட் போறதுக்கு முன்னாடி கேபியோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி. அதுதான் சரி, எனக்கு தெரியல எனக்கு. ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று நல்லதுதான். ஏதோ ஒண்ணு விடுங்க. அது இல்ல, நான் எதிர்பார்க்கறது அதுதாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு வியூவா இருக்கலாம். நான் என்ன பாக்குறேன்னா, அவளுக்கு அந்த ஸ்டேஜ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவு நம்ம விட்டுறோம். ஏன் கூட்டிட்டு வந்தேன், ஆனா கூட்டிட்டு வந்து அந்த ஸ்டேஜ் ஏறும்போதே வந்து அந்த மனநிலையை நினைச்சு பாருங்க. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் யோசிக்கிறேன். இப்ப அவளுக்கு ஒரு தினேஷும் விஷ்ணுவும் அவளுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னா அவன் மனசுக்குள்ள என்ன ஒரு ஆசை இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு முன்னாடி இவனுக்கு போயிட்டானுங்க, அதுவும் விஷ்ணு மெயினா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேராசை வந்துட்டு, ஓகே எங்க நம்ம எங்கேயாச்சும் அந்த 1-2ல வந்துருவோமோ, மணியெல்லாம் எங்க ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தானே இன்னொருக்கு இருந்துட்டே இருக்கும். ஐ மீன் நான் சொல்றது, அவங்க 2 பேர் வெளியே போகும்போது இவங்க 3 பேர் மட்டும் இருக்கும்போது மணியெல்லாம் எங்க ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல தான் இருந்துட்டு இருப்பா. ஸ்டேஜையும் கூட்டிட்டு வரும்போது வந்துட்டு அவளுக்கு அதே தாட்டு தான் இருந்துட்டே இருக்கும். டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவளை எலிமினேட் பண்ணி நீ போமான்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவ பிரேக் ஆவா. மூஞ்சில சிரிக்க காமிச்சுக்க மாட்டா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும். ஏன்னா இவ மணியை என்னென்ன சொல்லியிருக்கா, இவெல்லாம் ரவீனா வச்சுதான் வந்தா,
இவெல்லாம் செகண்ட் பிளேஸுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாளுங்க. அந்த இடத்துல அவளுக்கு ஒரு நோஸ் கட் ஆகிற மாதிரி இருக்கும்ல, வாழ்நாள் முறி அவளுக்கு மறக்க முடியாத ஒரு அடி. பட் என்ன சொல்றது, ஒரு ப்ரொபகண்டா அந்த இது அவங்களுக்கு வந்துதான் ஆகணும். ஏன்னா இதுக்கு அந்த ஸ்டேஜ் ஏற்றுறதே அது யாரோட ப்ரெஷர்ல நடந்துச்சு, அது எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். இனி வர சீசன்ல 3 பேரையும் ஸ்டேஜ் ஏற்றிட்டு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா போன சீசன்ல ஷிவினுக்கு பண்ணது ஷீ டிசர்வ்ட் இட், நம்ம செய்யன்னு சொன்ன மாதிரி தான். இந்த சீசன்ல ஷீ டசன்ட் டிசர்வ் இட். பட் பார்ப்போம், எல்லாம் நல்லதுக்கே. ஏன்னா அவளுக்கு அது தேவை. ஸ்டேஜ் ஏற்றி நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிடணும். அப்போதான் வந்துட்டு அவள் இன்னும் உள்ளுக்குள்ள எரிவா. ஸோ சுபாஷினி சிஸ்டர், உங்களுக்கு தான் இன்னைக்கு எபிசோட்ல வந்து they will not show that evictions because it's happened in that shooting. ஸோ இன்னைக்கு நேற்று நடந்த டிஃபர்ல தான் வரும். ஓகே ஓகே, தேங்க்யூ. அதனால இன்னைக்கு எபிசோட்ல வந்து இன்னைக்கு காலையில நம்ம பார்த்ததான் ப்ரோ, அந்த எல்லாரும் வெளில போறது, எல்லாம் சொல்றது, பாய் சொல்றது, அதான் காட்டுவான்னு நினைக்கிறேன் ஃபுல்லா. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப லைவ்ல பண்ணிட்டு இருக்காங்களே ஏதாச்சும் எழுதுறது அந்த மாதிரி இது காமிப்பானுங்க. ஸோ பார்த்துக்கலாம். என்ன இன்னொரு 2 மணி நேரத்தில் எபிசோடையும் ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. அதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு எபிசோடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லைவ் கட் ஆயிரும். நானும் அதான் நினைக்கிறேன். 9:30 கரெக்டாக ஷார்ப்பாக கட் பண்ணிடுவான் நமக்கு இது மாதிரியே. இல்லை, அந்த பாப்பாய் அவர் ட்வீட் போட்டிருந்தது வந்துட்டு நான் சொன்னேன்ல, ஐ மீன் இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த ஓட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆடிட் பண்ணுற ஒரு கம்பெனி தான் வந்துட்டு ஏர்னஸ்ட் அண்ட் யங்குன்னு சொல்லுவாங்க, EY அந்த கம்பெனி. ஸோ அது நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த ஆடிட்டிங்க்கு அப்படின்ட்டு. டெலாய்ட்டு, KPMG, EY, நாங்கள் நிறைய சொல்லுவோம் PwC, பிரைஸ் வாட்டர் கூப்பர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வந்துட்டு இப்போ அதுதான் இங்கே திருப்பி வந்துட்டு நம்ம சொன்னது. எண்ட் ஆஃப் த டே அந்த ஓட்ஸை வந்துட்டு தான் கணக்கு. ஓட்டு வந்துச்சா நீ கொடுத்துதான் ஆகணும். அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன்னா அதை அவனுக்கு கார்பரேட் என்ன நினைச்சாலும் வந்துட்டு இன்னொரு கார்பரேட் வந்துட்டு, ஏன்னா அவன் வந்து தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா EY? அவனும் ஒரு டீமை வச்சு இந்த ஓட்ஸ் வரதை ஃபில்டர் பண்ணி அதை கணக்கு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தே வில் பி ரன்னிங் சம் டீம். அதுக்கு வந்துட்டு அவனோட ரிசோர்ஸை செலவு பண்ணி அவனோட டைம் செலவு பண்ணி வந்துட்டு தே வில் பி டூயிங் இட். பட் தே வில் ஹேவ் சம் சர்டைன் பாலிசிஸ். என்ன அப்படின்னா, வின்னரோட இதை ரிக் பண்ணக்கூடாது, மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கீப் தட் வின்னர். பிகாஸ் ஓட்டுன்னு வரும்போது வின்னரோடது, அது கீழே இருக்கிறது நீ எப்படி வேணாலும் ப்ளே பண்ணிக்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களோட ரூல்ஸ்லேயே இருக்கும். தட் சேனல் பெனிஃபிட்ஸ் அது இது அப்படி இப்படின்னு பார்த்து வந்துட்டு நடக்கும். பட் தட் ஃபர்ஸ்ட் திங், வின்னர் ஹூ இஸ் பீன் எலெக்டட் பை த பீப்புள், யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு தே கேன் டூ. பிகாஸ் அவனே கேட்பான், நீ ஊம்பாட்டுக்கு கொடுத்துட்டு போற அப்படின்னா நான் எதுக்குடா உனக்காக வேலை பார்த்துட்டு இருக்கணும் இந்த இதுக்கு அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் தேர். பட் எண்ட் ஆஃப் த டே ஓட்டுப்படி தான் வந்துட்டு கொடுக்குறாங்க, ஓட்டுப்படி தான் ஃபாலோ ஆகிட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்றது, கன்ஃபார்ம் ஆகிட்டு வருது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த அஜெண்டாவை ஒன்று நிறைவேற்றுறங்கிறது வந்துட்டு பின்னாடி நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பெரிய நாம் எதெல்லாம் நடந்துருமோன்னு எதிர்பார்த்து நடக்காததே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தான். பட் அந்த டிபேட் மாயாக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்கணுமா அப்படின்னா 100% அவளுக்கு கிடைக்க கூடாது தான். அந்த ஒரு டிபேட்டை நம்ம இதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பார்ப்போம் அடுத்த சீசன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன போன தெரியுமா இல்ல, அந்த ஆடிட்டிங் அந்த பாப்பாய் போட்டு வந்தது E1 டே அப்படின்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆலன் ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருக்கும் போதும் அதே E1 E&Y தான் சொன்னாங்க. E1 தான் சொன்னாங்க. பிக் பாஸ்ல நான் அப்ளை பண்ணி கம்பெனில சேர்றேன், வேலைய பார்ப்போம். இல்லைங்க, அது வந்துட்டு லெட் மீ டெல் யூ, இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். பிகாஸ் நீங்க உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடிட்டிங் வந்துட்டு ஓட் ஆடிட்டிங் தான் கொடுப்பாங்கட்டு. இல்ல, சின்ஸ் ஐ ஹாவ் அப்ளைட் ஃபார் E&Y அண்ட் ஐ காட் செலக்டட் அண்ட் ஐ லைக் இல்ல ப்ரோ, போய் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த டீம்லயே கிடைக்கணும் அவசியம் இல்ல. கம்பெனிக்குள்ள இருந்தா நம்ம கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிடலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. நான் வந்து நான் போனாலும் உள்ள வந்து ஆடிட்டிங்லாம் வர முடியாது. நான் வந்து ப்ராடக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்னாலாம் உள்ள போனா அந்த மாதிரி போயிருவேன். அதுக்கப்புறம் உள்ள நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். சோ அது வந்துட்டு அது கார்ப்பரேட் டீலிங் தானே. சோ உள்ள போனா போதும், பாத்துக்கலாம்.
இப்போ வரைக்கும் ஈவெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிகாஸ் சடனா ஒரு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் how கார்பரேட் ஒர்க்ஸ். ஒரு இதில் வந்துட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தே வில் கண்டினியூ ரன்னிங் வித் தட் ஒன்லி. திடீர்னு ஒரு கேன்சல் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு ஆடிட்டர் கிட்ட போறாங்க அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி நியூ ஃபார் தம். ஸோ அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணும், எல்ஓபி சைனிங் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணும். ஸோ இட்ஸ் லைக் அவர் போட்ட ட்வீட்லேருந்தே வந்துட்டு இந்த ஆடிட்டிங் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இஒய் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஓகே மாதிரி தான் அவர் நம்ம போட்டிருக்காரு. போட்டுருவோம். இல்ல ப்ரோ, நீங்க வந்து ஒரு ஒரு இதுல இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து நீங்க மாறணும்னாலே அதுக்கு 1008 பாலிசி இருக்கு, 1008 கான்ட்ராக்ட்ஸ் சைன் பண்ணணும், 1008 பிரச்சனை இருக்கு. ஒன்னு செட் ஆயிடுச்சுன்னா ப்ரோ அப்படியே தான் ஒரு இருப்பாங்க. நிமிஷம் டாக்டர் ப்ரோ சாரி டு இன்டரப்ட். பிரதீப் ட்வீட் போட்டுருக்காரு. இருங்க வரேன். மேலே ஏத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போட்டாரா? மேலே ஷேர் பண்ணிடுறேன். இப்போ ஏற்றி விட்டேன் பாருங்க. விகடன் போட்டா உண்மையாக தான் இருக்கும். கங்க்ராச்சுலேஷன் ஆச்சுன்னு போட்டிருக்காரு. விகடன்லாம் வந்திருக்குன்னா உண்மையா தான் இருக்கும்னு நம்புறேன். கங்க்ராச்சுலேஷன் வச்சுனா நல்லா இருக்கு. போடுங்க ப்ரோ. அது கீழே அந்த போஸ்ட் போட்டிருக்காரு பாருங்க, வீடியோ ஸ்பீக்ஸ் கேப்ஷன் இன்டர்வல். அது சேகர் ப்ரோ போட்ட ட்வீட். அது கோட் ப்ரோ ஆமா ஆமா அங்க பாருங்க போட்டிருக்காரு. செதறுங்க ஐயோ, அந்த வீடியோ போட்டிருக்காரு. 2 பேரும் செதறுங்க அவ்வளவுதான். அந்த வீடியோ புக் மார்க் பண்ணி வச்சிருக்காரு தலைமை. புக் மார்க் பண்ணி வச்சு கோட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நடந்தா நல்லா இருக்குன்றேன் ப்ரோ. முடிஞ்சு ப்ரோ, எனக்கு அவ்வளவுதான். இவங்க எல்லாம் மாயாலாம் வெளில வந்து நான் சொல்றேன் தெரியுமா, அர்ச்சனாட்ட தோத்தது கூட ஓகே, ஆனா மாயா மணிட்ட தோத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் நடந்து வச்சுக்கோங்களேன், மூஞ்சி எங்க கொண்டு வச்சுப்பா. ரவீனானால உள்ள வந்தேன்னு சொன்னவன் உன்னை மிதிச்சுட்டு மேல போயிருக்கான். இப்ப அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்டா இருக்கும். இதுனா தலைவின்னு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இல்ல நான் இருந்தாங்க. எதிர்பார்த்ததுதான் இது மணி ஆக்சுவலி. எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க இல்ல நான் மாட்டாங்க. எதிர்பார்த்ததுதான். ராஜுக்கு தெரியும் நான் என்ன சொல்லிட்டு இல்ல இருக்கேன். இல்ல போன ப்ரோ, வாரமே மாயா சொன்னேன் எக்ஸ்பெக்ட் ராஜுட்ட. பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். மாயா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க அவங்க மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. அவங்க என்னைக்குதான் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றது எல்லாமே ஃப்ராடு தானே, பொய் ப்ரோ பித்தலாட்டம் தானே போயிட்டு இருக்கு. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லு ப்ரோ. இவர் இன்ஸ்டாகிராம்ல பிபி நவீன போஸ்ட் போட்டாரு அபிஷியலா வின்னர்னு. அப்படி ரன்னர் மணின்னு போட்டு விட்டாங்கன்னா நம்ம சிதைக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன ப்ரோ ஃபேண்டம் சொல்லு ப்ரோ. அகைன் கேக்கல. பிபி நவீன போட்டாரு. பிபி நவீன போஸ்ட் போட்டாரு இன்ஸ்டாகிராம்ல அபிஷியலா. நம்ம ஓகே 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 ப்ரோ, थैंक यू. சிடிபி வச்சு. ஓகே பூஸ்டரும் போட்டா நல்லா இருக்கும். டப்புன்னு போட்டு விட சொல்லுங்க, முடிச்சு விடுவோம். நானும் லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த தோனி பண்ணுவார்ல ஐபிஎல்ல, கடைசி வரைக்கும் கொண்டு போவாரு. அந்த மாதிரி நினைச்சேன் நான். இந்த சீசன் ப்ரோ கொண்டு போங்க, ஒண்ணுமே இல்ல ப்ரோ, ரொம்ப டிஃபரன்ஸ் கூட ப்ரோ. ஆமா, அதுனா ஓட்டிக்கு டிஃபரன்ஸ் பா. 20% தான் மணிக்கும் அச்சனாகும். சொல்ல அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு வந்து ஓட்டே இல்ல மாயாக்கலாம், எங்க வந்து டிஃபரன்ஸ் கொண்டு வர போறீங்க? பிரதீப்போட ட்வீட் இப்பதான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸே எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு எப்படி ஒரு மனசு இதுக்கு விஷ் பண்ணி போட்டிருக்காருன்னா கண்டிப்பா அவரும் நல்லா இருப்பாரு. இல்ல நல்லா இது வந்து இருக்குன்னு ஆக்சுவலா போட்டு விஷ் பண்ணி ஹரிஷ் ஆளுக்கு முதல்ல அவர் போட்டிருக்காரு. சேகர் ப்ரோ ஸ்பேஸ்ல ஹரிஷ் ப்ரோ ஸ்பேஸ்ல பிரதீப் ஃபேனா இருந்து அர்ச்சனா ஃபேனா இதாயி ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு ரொம்ப. ஜாலியா அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் அந்த இடத்துல அவரை மிஸ் பண்றாங்க இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவருக்கு அந்த மனசு பாருங்களேன். சொல்லிட்டு இருந்தவர் இல்லையா, எனக்காக அழுது புரண்டு போறான் வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு செமையா போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. ஓகே. ஓ அப்படியா? நான் அவர் விஷ் பண்ணி போட்டிருக்கதான் பார்த்தேன். நான் சொல்றேன், அதுக்கே எல்லாருக்கும் மனசு வராது இல்ல, எல்லாருக்கும் அப்படி மனசு வருமா? அட்லீஸ்ட் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுவும் இந்த டைட்டில் கொடுக்குற அன்னைக்கெல்லாம் யாரா இருந்தாலும் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா அந்த ஆசையிலேயே உள்ள இருந்தவர் ரொம்ப அதுக்கான ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்ட ஒரு பர்சன். ஒரு யூனிக்கா இருந்தது. நானே இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அவரோட அந்த கேம் பிளே வந்து ரொம்ப யூனிக்கா இருந்ததுன்னு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இப்போ இந்த மனசு வருது பாருங்களேன். எனக்கு அதை பார்க்க ரொம்ப ஒரு இதா இருக்கு. நல்லா இருங்கன்னு போட்டிருக்காரு, நல்லா இருப்பான்னு. அவருமே நல்லா இருப்பாரு. இந்த குணத்துக்கு ரொம்ப ஃபோர்கிவ் பண்ற ஒரு மனசு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணிக்காம இருந்தா சரி. இந்த இவங்க எல்லாம் போய் கால்ல விழுந்து அவ்வளவுலாம் விழுக மாட்டாருங்க. அவ்வளவுலாம் இவங்களை நம்புற அளவுக்கு எல்லாம் அவர்லாம் இல்ல. பாத்துருக்காருல, எல்லாத்தையும் உள்ள பாத்துருக்காருல. முதல்ல அக்காவுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு டீம் அனுப்பி அத முதல்ல நம்மளை ஜெயிக்க வைத்த அக்கா அவர்களே. ப்ரோ ஒரு நிமிஷம், நான் அந்த அக்கா மேல இருந்து போஸ்ட் போட்டேன் அப்பவே சொல்லி.
அதான் நான் சொன்னேன் அக்காவுக்கு நான் நமக்கு பழைய ஒரு போஸ்ட் டீம் நான் பண்ண நான் எதுக்கு கஷ்டப்பட்டு நானும் இன்னொரு ட்வீட் நான் நானும் ரீட் போஸ்ட் பண்ண சொல்லணும்னு போறேன் என்னோட நினைச்சேன். பழைய அக்கா போஸ்ட். அக்கா நான் சொல்லணும்னு ஓகே நினைச்ச ப்ரோ. ஸ்பேஸ் ஒரு ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல அக்காவிற்கும் அக்கா யாரும் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருங்க. அக்காவுக்கு டேக் பண்ணி அக்காவிற்கும் அக்கா மகளுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த கோச்சிங்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு இல்ல இல்ல நினைக்கிறேன். ப்ரோ வேலைக்கு ஆயிருக்கு ப்ரோ. ஆனா என்ன தப்பா வேலைக்கு ஆயிருச்சு அவ்வளவுதான். இல்ல அது இனிமே அவங்க யாரும் திட்ட வேண்டாம். எல்லாரும் வந்து என்னன்னா தேங்க் பண்ணி போஸ்ட் போடணும். நீங்க என்ன இன்னைக்கு அவங்களுக்கு அவங்கள டேக் பண்ணியே இல்லங்க தேங்க் பண்ணி போடணும். ஜோவிக்கெல்லாம் எப்பவுமே நான் டேங்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். வந்த நாள்ல இருந்து சூப்பரா செஞ்சாங்க நமக்கு. Okay. 1 செகண்ட், எனக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அஹமத் ப்ரோ இருக்கீங்களா? ஒரே சரி எக்ஸ்பிரஸ் வர கொஞ்சம் இருங்க. அஹமத் ப்ரோ இருக்கீங்களா? அஹமத் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. உங்க போஸ்ட்ல ஒரு கேள்விக்குறி இருக்கு, அது ஏன்னு கேக்குறேன். இல்ல உங்க ட்விட்ல நீங்க கேள்விக்குறி போட்டிருக்கீங்களா ப்ரோ? ஏன் அப்படி போட்டிருக்கீங்க? ஏன்னா புரியல என்னன்னு. நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்கல்ல, அது ஒரு கேள்விக்குறி ஒன்று போட்டிருக்கீங்க, ஏன்னு கேக்குறேன். இல்ல ஹாப்பியான்னு கேட்டிருக்கேன், அதுதானே கேள்விக்குறின்னு போட்டிருக்கீங்க, ஏன்னு கேக்குறேன். எதுல கேள்விக்குறி? நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்கல்ல, அதுதான் நீங்க அந்த ஹாப்பியான்னு கேட்டிருக்கதை தான் கேக்குறாங்க. அது ஏன் அப்படி கேட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க போல. வந்துட்டு இதுங்க, அது நீங்க கேள்விக்குறி ஏன் போறீங்க? ஆர் யூ ஹாப்பி கைஸ் அப்படிங்கிறது அது ஜென்ரலாவே அது கேள்வி மாதிரி தான் அது கேட்பாங்க. கேள்விக்கு வந்துட்டு அந்த இல்ல கொஸ்டின் ஒபிஷியலா வந்து ஒரு நியூஸ நீங்க கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு, அதுதான் நான் கேட்டேன். ஐயோ நீங்க ப்ரோ உங்க நேரம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு ப்ரோ. கேள்விக்குலாம் போடல, அந்த மாதிரி போட்டேன். எல்லாரும் ஹாப்பியா அந்த மாதிரி தான் போட்டேன். சந்தோஷமா இருக்கீங்களான்னு உங்களை கொஸ்டின் பண்றாரு அவர். ஓகேவா? அந்த கொஸ்டின் அது தான் கேள்வி கேட்கிற நியூஸ் இல்ல ப்ரோ, நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. ப்ரோ. நீங்க புரிஞ்சுக்கல அந்த கேள்வி. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அஹமத் ப்ரோ ப்ளீஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அவருக்கு. ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்க ஐ மீன் காய்ஸ்னா நீங்க ஓகேவா, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களான்னு கொஸ்டின் மார்க் பண்றாரு. ஓகேவா? ஹாப்பினா நீங்க ஹாப்பின்னு போடலாம், அதுக்கான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் தான் கேட்கறாரு உங்ககிட்ட, நீங்க ஹாப்பியான்னு. என்ன ப்ரோ ஆன்சர் கீழே போடலாம், ஹாப்பி தான், ஹாப்பின்னு. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் சொல்லி கேட்டேன் ப்ரோ. நீங்க வேற பாருங்க ஸ்மைலிலாம் எல்லாம் போட தான் செஞ்சிருக்கு. இதெல்லாம் ஓகே அஹமத் ப்ரோ நம்ம எக்ஸ்பிரஸ் எல்லா மேட்சும் விடுங்க, என்ஜாய் பண்ண வேண்டிய டைம். அஹமத் ப்ரோ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருச்சு, அது கேட்டேன். ரைட், ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா ஒருத்தர் பேசுங்க. ஒண்ணே ஆப்போசிட் கேங் ஒரு டேக் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டேக் வந்து BBS1 டைட்டில் அடிச்சுனா அதை மட்டும் நம்ம கன்சல்ட் பண்ணுங்க. இது போதும். ஹிஸ்டரி மேக்கர் போடுறீங்க, ஹிஸ்டரி மேக்கர் இப்ப வேணும், ஹிஸ்டரி மேக்கர் தான் வேணும். டைட்டில் வின்னர் வேணும், ஹிஸ்டரி மேக்கர் வேணும், ரெண்டும் போடாதீங்க. ஓகே மச்சி, ஓகே ப்ரோ. சரி நீ பண்ணு. பிரதீப் ஆண்டனி அங்க ஒரு டேக் போட்டுருக்காரு பாருங்க. என்னன்னு குறுக்க வந்த கௌசிக். இவங்க வந்து பிரேப்ப தூக்கி அவங்க இல்லன்னு பார்த்தாங்க. குறுக்கால கௌசிக் வந்தான்ற மாதிரி ரச்சனை உள்ள வந்துட்டாங்கல்ல. ராஜு பாய், நீங்க ஹேஷ்டேக் என்னன்னு சொல்லிட்டு மேல போட்டு விடுங்க, அதை போட்டு ப்ரோ. ஹிஸ்டரி மேக்கர் ஏத்தி விடுறோம் மச்சாடே. ஓகே ஹிஸ்டரி மேக்கர் எல்லா ட்வீட் அதுலயே போடுங்க. ஹிஸ்டரி மேக்கர் BB7 டைட்டில் வின்னர், இது ரெண்டு ட்ரெண்ட் ஆகணும் இன்னைக்குள்ள. இவரு யார சொல்றாரு? குறுக்க வந்த கௌஷிக். இந்த வீடியோ பாருங்க. நீங்க கீழ அந்த வீடியோ பாருங்களேன், உங்களுக்கு புரிஞ்சிரும். கீழ அந்த வீடியோ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ சரியா? அந்த பக்கம் வந்து ஜோவிகா, பூர்ணிமா, மாயா இருக்காங்க. அங்க வந்து ஜூம் அவுட் ஆகும்போது பிரதீப்புக்கும் மாயாவுக்கு நடுவுல வந்து அர்ச்சனா இருப்பாங்க. சரியா? அவங்க பிளான் என்னன்னா பிரதீப்பை தூக்கி விட்டுட்டு அவங்க ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. குறுக்கால இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி அர்ச்சனா வந்துட்டாங்கன்னு சொல்றான். அவ்வளவுதான். ஒரே கேள்வி ப்ரோ, ப்ரொடக்ட் இன்ஜினியர் ப்ரோ பேசுங்க ப்ரோ. நீங்க ஒரு ரெண்டு வாரமா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க ப்ரோ. அர்ச்சனா ஃபேன்ஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான், அப்படியே ஜெயிச்சிட்டீங்க. கண்டிப்பா பரவாயில்ல, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. 1 வீக்கா பிரதீப் ஃபேன்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அர்ச்சனாக்கு. நாங்க ஆர்மில இருந்து சப்போர்ட் பண்ணோம். ஓகே ப்ரோ. என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு தேவை அந்த புள்ளி கேங் எவனும் ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதான். ஜெயிச்சது நடந்துருச்சு. நான் சொல்ற மாதிரி ராஜு போட்டிருக்க மாதிரி நம்ம எல்லாம் பிரதீப்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆனேன். சரியா? ஆமா மச்சான் எல்லா பேத்துக்கும் நம்ம சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு யார் ஸ்பேஸ் கூட நம்ம கண்டிப்பா போய் நானே சொல்லுவேன். நம்ம எல்லா பேத்துக்கும் ப்ரோ சொல்லிட்டு ப்ரோ நீ ஜெயிச்சது ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இதான் ப்ரோ உண்மை. நீதி வென்றது. யார சப்போர்ட் பண்ணாங்க, ஆனா இப்ப வந்துட்டு நீதி ஜெயிச்சது, இதான் உண்மை. மக்களோட நீதி ஜெயிக்கணும். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு சொல்றதுதான். மக்கள் ஓட்டு ஜெயிக்கும், மக்கள் ஓட்டு ஜெயிக்கும். மார்ஜின் செம்ம. அர்ச்சனாவுக்கு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 47 கிட்ட. 20% சொன்னனே ப்ரோ, ஆல்ரெடி 20% கிட்ட டிஃபரன்ஸ் ப்ரோ. இல்ல அர்ச்சனா வந்து 47%. மணி வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான்.
18% எடுத்துட்டா அப்படி அவரு. மற்ற சீசன்ல வந்து 2% 3% ஆல்மோஸ்ட் 7% தான் ஓகேவா. இந்த சீசன் 20% அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா ஆரியை விட அதிக ஓட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால சம மார்ஜின் எல்லாரும். ப்ரோ ஒண்ணு மட்டும் ரெண்டு அபிஷியலி ஃபேன்ஸும் சொல்லுவாங்களா? ஆரிக்கு சொன்ன மாதிரி அபிஷியலா சொல்லுவாங்களா? இல்ல சொல்ல மாட்டாங்கம்மா. சொல்ல மாட்டாங்க. ஐயா இல்ல மாயா ஸ்குவாட் வந்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மாயா ஹேஷ்டேக் ட்ரெண்டிங். ஆமா ஸ்குவாட் மாயா ஸ்குவாட் ட்ரெண்டிங். இல்ல நான் ஒரு பழமொழி சொன்னாங்களா அவங்க, அனைத்துக்கு பிறகும் ஒரு பூ பூக்கும் நண்பா. பூ பூத்துச்சுன்னு நினைக்கிறேன் அநேகமா. எனக்கு மத்தவங்க எல்லாம் பூத்துச்சுன்னு கூட நினைக்கிறேன். அவங்க பூ என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. எங்க பூ பூத்துச்சு. டெம்ப்ளேட்டுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அப்ப வந்து பூ பூக்கும் மோசி சாங் போட வேண்டியதான். ஓகே வரட்டா. இல்ல ப்ரோ அவங்க ஸ்பேஸ் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். பேசாம நான் போயிட்டு வரட்டா. போய் வரட்டா ப்ரோ கொஞ்சம் அதை போட்டு விட்டீங்கன்னா நான் வர ட்ரை பண்றேன். வாய்ப்பு இல்ல ப்ரோ. நம்ம ஏத்த மாட்டாங்க மேலே. கிட்டத்தட்ட வந்து புலி கேங்ல பாதி ஃபேண்டம் என்ன பிளாக் பண்ணிடுச்சு. சரியா நிக்சன் ஃபேண்டம் பிளாக். இல்ல ப்ரோ நாளைக்கு டேக் அடிச்சு கூப்பிடு. இல்ல ப்ரோ கார்த்திகன் ப்ரோ நாளைக்கு டேக் அடிச்சு கூப்பிடு. இல்ல ப்ரோ நான் சொல்றேன் கேளு. என்ன பிளாக் பண்ண ஃபேண்டம். ஐயா ரஷ்யா நீயா ரெண்டு வாய்ஸ் கிளிக் ஆகுது. எனக்கு யார் வாய்ஸ்னு தெரியலையா. யோ ரஷ்யா மாம்ஸ் இல்ல யோ இரு மாம்ஸ். அவங்க எல்லாம் டேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு நாளைக்கு போட்டு நானே ஸ்பேஸ் போட்டு அவங்க நேம மென்ஷன் பண்ணி வர வச்சு ஒவ்வொருத்தையும் போட்டு சொல்றேன்ல. நம்ம பிங் பண்ணி கூப்பிட போறேன். எல்லாரும் டிஎம் பண்ணி கூப்பிட போறேன். அங்க ஒரு பெரிய ஃபேண்டம்லயும் மெயின் தலைலாம் இருக்கும் தெரியுமா. எல்லா தலையும் உள்ள வாங்க பேசுவோம் அப்படின்ட்டு. ஐயா ஒன்னு சொல்லிக்கிறியா டாக்டர் ஐயா. அந்த விசித்ரா ஃபேன்ஸ் மட்டும் நான் விடவே மாட்டேன் ப்ரோ. நீங்க ஏன் ஓடுறீங்க? அவங்க நான் போன வாரமே நிப்பாட்டிட்டேன். இவங்க இன்னும் நோடிட்டு இருக்காங்க என்னைய. ஸ்பெஷலா கவனிக்கணும். அவங்க தனியா வச்சு ஸ்பெஷலா கவனிக்கலாம். அதேதான் போன வாரம் முடிஞ்சது. சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த வாரம் நோண்டிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் அதான் வெளில போயிட்டீங்கல்ல அமைதியா போங்க. ஹோஸ்டே சொல்லிட்டாரு வெளில போனவங்க வச்சு பேசக்கூடாது அப்படின்ட்டு. வேற ப்ரோ ஜேடி இன்னைக்கு காலையில ஒரு ஸ்பேஸ் போட்டு டைட்டில் வின்னர் வந்து மணிச்சந்திரன் போட்டு என்ன ஊட்டு தெரியுமா. இன்னைக்கு ஐராக்கா காணாம தேடிட்டு இருக்கேன். அந்த ஐயோ இன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல முக்கியமா பேசுனதே அவங்கதான். அந்த ஸ்பேஸ்ல நான் பார்த்து காலையில இல்ல நான் பாக்கணும். இல்ல இப்ப அந்த மூஞ்சி நான் பாக்கணும். அந்த அக்கா நான் பாக்கணும். கண்டிப்பா அந்த அக்கா தேடி போய் பாப்பேன். அக்கா என்னக்கா என்னமோ சொன்னீங்க டைட்டில் வின்னர் யாருக்கா என்னக்கா அப்படின்னு கேட்க போறேன். கேட்கிறேன் பாரு இன்னைக்கு கேள்வி. கேட்கிறவன் கேனப்பா அந்த எல்லாமே சொல்ல தெரிஞ்சுவாங்க. எனக்கு லாஸ்ட் சீசன் பிரெடிக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த சீசன் ஈஸியா கொடுத்துட்டானுங்க. ரொம்ப ஈஸி என்ன ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு ஆல்டர்னேட்டா எனக்கு தெரியல. என்ன ஸ்பேஸ் ஆமா மாயா ஸ்கோர் போயிட்டு இருக்கு. என்ன லிங்க் டிஎம் பண்ணி விடு ஜேடி. வா போலாம் நம்ம அங்க. காதலி சாவுங்களே. என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஜேடி. அவங்க கோர்ஸ் இருக்கும் பார்த்தேன் ஸ்பேஸ். எக்ஸ்பிரஸ் ப்ரோ ஓகே ஜோக் சப்போர்ட் ப்ரோ. நம்ம இப்ப டாக் பண்ணலாம் ப்ரோ. பிங்க் வீல்ஸ் வந்திருக்காங்க இதுக்கு. கார்த்திக் ப்ரோ எல்லாருமே கொஞ்சம் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விடுங்க ப்ரோ. ஹிஸ்டரி மேக்கர் அண்ட் டைட்டில் வின்னர்ஸ் அர்ச்சனா மட்டும் கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விடுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. சேர்த்துங்க ப்ரோ. ஏன்னா நம்ம இல்ல ரெண்டுமே போட்டு ஏத்துனதே இல்ல வம்சு. இப்ப ஒரு லெவலுக்கு வச்சுட்டோம் ட்ரெண்டிங்ல. அவங்க பாக்க கதறுவாங்க இல்ல. நல்லாதான் இருக்கும். இருக்கீங்களா? இருக்க ப்ரோ. எல்லா பேரும் இருக்க ப்ரோ. இங்க இருக்க எந்த ஸ்பாட்டுக்கு எவரும் இல்ல. இன்னும் ஒரு क्वेश्चन மார்க் நீங்க சொன்னீங்களா ப்ரோ. அத பிரைவேட்டா நீங்க கேட்க மாட்டீங்களா? சரி ப்ரோ ஆமா ப்ரோ விடு ப்ரோ. சரி ஆமா ப்ரோ நம்ம பிரைவேட்டா பேசிக்கலாம். நம்ம பிரைவேட்டா போய் பேசிக்கலாம். இங்க வேண்டாம். எனக்கு கீழே வன்மம் முடிச்சீங்க வீடியோ ரெக்கார்ட் எடுக்கிறேன். முன்னாடியே ஒட்டிருக்கலாம் ப்ரோ. சரி விடுங்க பரவாயில்ல. ஏன்னா வன்மம் முடிச்சீங்க கீழே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க சில பேரு. உஷாரா இருக்குங்க. என்ன சொன்னீங்க ராஜு கேட்கல. ராஜு இல்லடா ப்ரோ. இல்ல ப்ரோ இப்ப நம்ம வந்துட்டு இல்ல ப்ரோ இப்ப நம்ம ஹேஷ்டேக் வந்து ரெண்டு போட்டுக்கலாம். ஜெடி சொன்ன மாதிரி பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆச்சுனாலும் கீழே ஹிஸ்டரி மேக்கர் ரெண்டும் போட்டுக்கலாம். நான் ஒரு செகண்ட் பேசிக்கிறேன். இல்ல பேசணும் எல்லாம் நான் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் இருக்காங்க. என்ன சொன்னீங்க அர்ச்சனா டைட்டில் அடிக்க மாட்டாங்க ஏதோ இதாயிருவாங்க அவங்க எல்லாம் என்ன கேம் விளையாட்டுருக்காங்க அப்படின்றீங்க. மக்களுக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு. இப்ப மக்கள் தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. கேட்டா நீங்க போய் யாருன்னு ஒருத்தீங்க. ஐயா விக்கி மச்சி ஒன்னுமையா ஐயா எக்ஸ்பிரஸிங் சொல்லுங்க. இந்த நெட் டேக் தான் ஸ்பெல்லிங் பாத்துக்கங்க. மிஸ்டேக்னா எப்ப சொல்லுங்க போய் மாத்தி விட்டேன். நான் ஸ்பெல்லிங் மேல சொல்லிருக்கேன். காலையில மிஸ்டேக் ஆயிடுச்சு பாத்துக்கங்க. அம்தி எல்லாருமே போஸ்ட் போட்டுங்க இந்த டேக்ல போய். ரொம்ப நன்றிங்கய்யா. பேசுங்க யாரு இருந்தாலும். ஆணவத்துல ஆடக்கூடாதுன்னு அங்க ஆண்டவன் சொல்லியிருக்கேன். நீங்க ரொம்ப ஆணவத்துல ஆடினீங்க. அதான் சரிச்சிட்டீங்க. சரி பாத்துங்க. இல்ல இருங்க
அவரு பிரதீப் ட்வீட் போட்டாரு. கொஞ்சம் நம்ம எதுக்கு வந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகல. யாருங்க? ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 99% கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியே இதாயிருச்சு. பட் ஆப்போசிட் சைட்ல இருந்துட்டு இதுக்கெல்லாம் வரும், இன்னும் ஷூட் முடியல, இன்னும் அது முடியல, அது முடியல, இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வரதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பார்சியல் செலிப்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக இறங்கிடாம கொஞ்சம் பாதியாக அந்த டேக் ஓட்டுறது அப்படிங்கிறது மட்டும் இது பண்ணிட்டு இருக்கலாம். கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிக்குவோம் நம்ம. ஏன்னா அது வந்துட்டு நம்ம நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். 99% கன்ஃபார்ம் அப்படிங்கிற இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, அது ஓகே ப்ரோ, அது ஓகே. நான் நாளைக்கு டைட்ல ஜேடி கேட்கல. காட்சி ப்ரோ கேக்குதா நான் பேசுறது? நீங்க பேசுறது கேக்குது. அவர் ஜேடி கேட்கல. ஐயோ அந்த ஸ்பேஸுக்கு போவாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க ப்ரோ, இன்னும் ஷூட்டிங்கே முடியல ப்ரோ, நாளைக்கு காலைல ஷூட்டே ஆரம்பிக்க போறாங்க, அதெல்லாம் இல்ல ப்ரோ, நீங்க என்ன பாருங்க மாயாக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க அதெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அது வேற எப்படின்னா அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, இதுக்கு இருக்கு மாதிரி இல்ல உளறி. என் அக்கா அவங்க சொல்லுவாங்க, இல்ல ஸ்வாகத் அக்காக்கு மெசேஜ் பண்ணேன், இப்ப சொன்னாங்க இன்னும் டைட்டில் எல்லாம் கொடுக்கலையா, ஷூட் நாளைக்கு தான் நடக்க போதான், இவங்க சும்மா ஃபேக்கா ஸ்ப்ரெட் பண்றாங்க, நிறைய பேர் சொன்னாங்க இன்ஸ்டால இருக்கவங்களாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு. சரி சரி, அவங்க அது உளறிட்டு இருக்கட்டும். ப்ரோ நான் ஒன்னும் சொல்லிட்டேன் ப்ரோ, கார்த்தி ப்ரோ ப்ளீஸ். அவங்க ஸ்பேஸ் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்றத விட நம்ம இப்போ டேக் ரன் பண்ணா கரெக்டா இருக்கும். அதை தான் நான் சொல்றேன். நீங்க இப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டு இந்த டேகை ட்ரெண்ட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி இன்னொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல எல்லாரும் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்துட்டு இதுல எதையும் இல்லை. அதுக்கப்புறம் முழு வீச்சில் வந்துட்டு இறங்கி ஃபுல்லா வேலை செஞ்சிடலாம். பட் ஆனா அதுதான் சொல்றது தான், யாரும் வந்துட்டு இந்த ஆப்போசிட் கேங் போடுற ட்வீட்டு, அவங்க நீங்க ட்வீட் போட்டால் அது கீழே வந்துட்டு ஷூட் ஓவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்க. நீங்களாம் என்ன பண்ணிருங்க, அவனை மியூட் பண்ணி அந்த கான்வர்சேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். தோழருக்கு ஸ்பீக்கர் தாங்களா ப்ளீஸ். தோழர் பேசிட்டு இருந்தாரு, கண்டினியூ ஆகல, அப்படியே கட் ஆயிடுச்சு. ஆனா கன்ஃபார்ம் தானா ஷூட் முடிஞ்சிருச்சா மொத்தமாவே, இல்ல இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் ப்ரோ நான் கொஞ்ச அப்டேட் பண்ணியிருந்தேன். டாக்டர் ப்ரோ கூட இருந்தாரு, சாங் ஷூட்லாம் போயிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் அவருக்கு. ஓகேவா, எனக்கு சொன்ன வரைக்கும் சாங் ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கு ஷூட்லாம் முடிஞ்சிச்சு சொல்லக்கூடாது சொன்னாங்க வெளியோ, அதனால சொல்லல, சாங் ஷூட்னு சொல்ல சொன்னாங்க எல்லாருக்கிட்டையுமே அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, அந்த சாங் ஷூட் வந்து செட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, சாங் ஷூட்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த நியூஸ். ஓகேவா, அந்த மாதிரியே அதே மெயின்டைன் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஓகேவா, ஷூட் ஃபுல்லா முடிக்கிறதுக்காக பிளான் அவங்களுக்கு, அதுக்கு தெரியக்கூடாது. ஓகே ஓகே. நான் சொன்னேன் கேபிஐ பெர்ஃபார்மன்ஸ் சொன்னேன் நான் உங்ககிட்ட பசங்க கிட்ட சொன்ன முன்னாடி பிஃபோர் தட் ட்வீட். எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல விக்ரம்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம கேபிஐ டீம்லாம் சேர்ந்து, அதான் சொல்லிட்டு இருந்தேன். அது இது இந்த கரப்பாம்பூச்சி வேஷம் போட்டு வந்தாங்களா இல்ல எப்படி? அது மாஸ்க் இது சொன்னாங்க. அது அப்புறமா வந்து இந்த மிக்சர் மேட்ரு இதெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க விக்ரம் கேபிஐ டீம். அது யாரோ போட்டிருக்காங்க ஒரு கெட்ட போட்டு, யாரோ விக்ரம் கெட்ட போட்டு. அவெல்லாம் இல்ல, அதுதான் நான் சொல்றேன், நம்ம நாளைக்கு அதை தான் பார்க்கணும். அதுவும் வந்துட்டு இங்க பண்ணும்போது அந்த எனக்கு அந்த எண்டு கேம் அப்படின்னு சொல்றதுக்குமே இதாவது அவன் சரி விடுங்க. கார்த்தி மாம்ஸ் நான் ஒன்னும் சொல்றேன் இருங்க. என்ன சொல்றேன், எனக்கு பர்சனலாவே என்ன தெரியுங்களா, ஒரு 2-3 ஐடி எனக்கு சுத்தி சொன்னானுங்க, இந்த மாதிரி நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு. ஜெயிச்சுட்டா மொட்டை அடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அது ஜெயிச்சுக்கப்புறம் அவனுக்கு வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேளுங்க. அவங்க மொட்டை அடிக்கிறதுக்கு செலவுக்கு வேணும் அது அப்படின்னா நம்ம நம்பர் ஏதாச்சும் நீங்க ஒரு ஜிபேல ஒரு 10-20 பாவம் பாட்டு போட்டுடலாம். அப்படி இல்லாட்டியும் பிளேடு வந்துட்டு ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன் பிளேடு. வேணா விடுங்க ப்ரோ, பொழைச்சு போட்டாங்க பாட்டியில பேசிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு உலகத்துல வந்து இன்னும் ஷோ நடக்கல. ஓகேவா, ஒன்னும் எதுவும் கொடுக்கல, யாரும் போடல, இவன் போட்டது போய். ஓகேவா, சாகத் அக்கா மெசேஜ் பண்றாங்களா அவங்களுக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அக்கா என்ன சொல்றாங்க சொல்லுங்க. மெசேஜ் சரி, மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் போட சொல்லுங்க. சுவாகதாக மெசேஜ் பண்ணாங்களா உள்ள இருக்க ஸ்பேஸ்ல இருக்க யாரோ, எனக்கு ஒருத்தர் சொன்னாரு இது மாதிரி அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஷோ நடக்கலன்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்காங்க. அதானே ப்ரோ மெசேஜ் தானே பண்ணாரு. ஸ்கிரீன்ஷாட்ஸ் ப்ளீஸ், ப்ரூஃப் கொடுங்க. புரியல, என்ன கேக்குறீங்களா அவங்கள கேளுங்க ப்ரோ, நீங்க கேளுங்க ப்ரோ, கேக்க சொல்றேன். இருங்க நான் கமெண்ட்ல சண்டே லுப்போன்றேன், முடிஞ்சா டேக் கூட போட்டு விடுங்க எங்களை, நாங்களும் வர்றோம். ப்ரோ ஆமா ப்ரோ, எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விடு ப்ரோ, என்ன எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, யாராவது லிங்க் அனுப்புங்க நானும் வரேன்.
அதான் எனக்கு ஸ்பேஸே காமிக்க மாட்டேங்குது மேல. ஏதாவது லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, நம்ம போய் கேட்டு வருவோம். என்னதான் இந்த அங்க ஓரமா உட்காந்து கதறுங்கடான்னு சொல்லிட்டு வருவோம். ஐயா டாக்டர் ஐயா, நான் வேணா என்னோட ஐடி ஒன்று தரேன், இப்ப போயிட்டு வரியா? அந்த இப்ப நீ என்ன அந்த பிளடி ஸ்வீட் ஸ்பேஸ் தானே சொல்லிட்டு இருக்க? சாரி, டோனி ஸ்டார்க் ஸ்பேஸ் தானே இது? இல்ல இருங்க, நான் சொல்றேன். யாரும் தெரியுமா? எனக்கு வந்துட்டு நான் பாத்துக்கிறேன், சொல்றேன், குரூப்ல போட்டு விடு, நான் பாத்துக்கிறேன். நான் இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணிட்டேன் இதுக்காகவே. இவங்க எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க, இவங்க ஸ்பேஸ் எப்படி கேக்குறதுன்னு. அதான் அந்த டோனி ஸ்டார்க் தான், அவனே தான். இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் ஓரளவு தான் ப்ரோ. இந்த ஸ்பேஸ்ல பெரிய சண்டை போற ஆள்லாம் காணமே. அபி விபி இவங்கெல்லாம் வந்து அர்ச்சனா ஹேட்டர்ஸ், அவ்வளவுதான். இவங்கெல்லாம் சப்போர்ட், அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா இவங்கலாம் வந்து அந்த நிக்சன் ஃபேன் நினைக்கிறீங்க. இவங்களே வந்து நிக்சன் ஃபேனுங்க ப்ரோ. அபிலாம் நிக்சன் கிடையாது ப்ரோ. அபி வந்து ஜெனரலா வந்து ஆப்போசிட்டா பேசுறவங்க, அவ்வளவுதான். அபி வந்து ப்ளூ டிக்காக பண்றது அது இல்ல. அந்த விபி ஆமா, விபி ஃபர்ஸ்ட் இத வச்சிருந்தது. இதெல்லாம் அவங்கலாம் விசித்ரா ப்ரோ. நிறைய இது விசித்ரா தான் இருக்கு. நான் சொல்றேன், இந்த ஸ்பேஸ் இல்ல, அந்த ஸ்ரீனிவாஸ் இருப்பாங்க. மெயின் ஸ்பேஸ் வரல ப்ரோ. அதான் பிளடி ஸ்வீட் வந்து மெயின் ஸ்பேஸ் போடுவாரு. அவரே உள்ள லிஸ்ட்ல தான் உட்கார்ந்திருக்காங்க அந்த ஸ்பேஸ்ல. சோ பிளடி ஸ்வீட் போடலாம். அப்புறம் வந்து நிக்சன் ஃபேண்டம் வருவாங்க, நிக்சன் கிங்டம். எக்ஸ்பிரஸ் ப்ரோ, இங்க பாருங்க, அந்த சிவா அந்த டைம் பாஸ் கொடுத்துருங்க. ரிக்வெஸ்ட் மேல தூக்குங்க, டைம் பாஸ் மேல தூக்குங்க. ஓகே, அப்படியே அந்த அந்த தேவாக்கு கொடுத்துருங்க, மேல வந்திருக்குது ப்ரோ. யாராச்சும் பேசணும் வாங்க ப்ரோ மேல. இல்ல அவர் தோழரை பேச சொல்லுங்க. நாட் தோழர் ப்ரோ பேசுங்க ப்ரோ. எல்லாரையும் கூப்பிடுங்க மேல. ஹை ஜாலியா தான் இருக்கு, பயங்கர ஜாலியா தான் இருக்குது. ஆனா இன்னொன்னு, அந்த ஒருவேளை ஷூட்டே நடக்கல, இல்ல கிட்ட போடுறது வந்து வெறும் கவுண்ட் வச்சு மட்டும் போடுறாங்க, ஓட் கவுண்ட் வச்சு மட்டும் போடுறாங்க அப்படின்னா கூட இந்த ரிசல்ட் வந்து ஒரு நாள் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதானே. நாளைக்கு இதுதான் நடக்க போகுது. இந்த இது பண்ற மாதிரி தானே நாளைக்கா இருந்தா கூட ஒருவேளை. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு சொன்னவங்க வந்து இன்னைக்குதான் சொன்னாங்க. இன்னைக்குதான் ஷூட் நடக்குது ஃபுல்லாவே அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னையோட முடிஞ்சிடும் ஷூட்டு. இன்னைக்கு எபிசோட்ல மட்டும் 2 பேர் எவிக்ட் ஆவாங்க. நாளைக்கு வந்து ஃபைனல்ஸ் இது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஒருவேளை இன்னைக்கு நடக்கலன்னா கூட ரிசல்ட் இதே தான், அது மாற வாய்ப்பே கிடையாது. சொன்னாலும் ஜாலியா இருக்க வேண்டியதான். அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையா பாவம் வெடியெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க போல, இந்த மோக்கா ஆடு மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அந்த 110 ஏசி எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. கட் ஆகுது. இந்த 110 ஏசி எல்லாம் போட்டாங்க, ஏசி இல்ல ஹீட்டர் மாட்டினானுங்களான்னு தெரியல. கூலிங் அங்க இருக்கு பதிலா இந்த பாபா படம் மாதிரி முத்திர மாதிரி போயிடுச்சு நினைக்கிறேன். முத்திர மாதிரி போயிடுச்சு. ஓட்ட மணி குத்திட்டாங்க தெரியாம. எம்னு சொல்லி எல்லாம் எம்ல ஓட்டு போட சொல்லி அத மணின்னு நினைச்சு குத்திட்டாங்க. அது என்னன்னாங்க பாட்ஸ் கோட்ல ஒரு சின்ன இந்த பாட்ஸ் கோட்ல ஒரு சின்ன எரர் ஆயி போச்சு. அதான் மாயா மணி பார்க்காம ஹிந்தில இருந்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும். இங்கிலீஷ்ல இருக்கு, அதனால கொஞ்சம் மாயா மணின்னு மாத்தி குத்திட்டாங்க போல. பிரதீப் போட்ட ட்வீட்ல ஒரு கமெண்ட் அவரே பண்ணிருக்காருல, அந்த கமெண்ட் நல்லா இருக்கு. நான் சோகமாலாம் இல்ல, நான் ஜாலியா தான் இருக்கேன், நீங்களும் ஜாலியா இருங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா நல்லா இருந்துச்சு அந்த ட்வீட். ஆமா அவன் அப்புறந்தே தானே சொல்லிட்டு இருக்காப்ல. அது கோபி சுதாகர் மீம் வேற போட்டிருக்காரு, இன்னும் ஃபன் சூப்பரா இருக்கு, ஜாலியா தான். அவன் முன்னாடில இருந்து அவர் முன்னாடில இருந்தே சொல்லிட்டானே இருப்பாப்ல, எல்லாத்துக்கும் அந்த இதுதான் போடுவாப்ல. சுதாகர் கோபியோட ரீல்ஸ் ஏதோ ஒன்று தான் போட்டே இருப்பாப்ல. மதன் ப்ரோ, அதுல வந்து என்னோட இது பாத்தீங்களா கமெண்ட்? தேடிட்டு இருக்கேன் ராஜு, கொஞ்சம் பாக்குறேன். ஓகே ப்ரோ, ஓகே. விக்கிபீடியா அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள. ஓகே, டாக்டர் அது காலையிலே பண்ணிட்டாங்க டாக்டர் உனக்கெல்லாம் சேர்ந்து. இல்ல விக்கிபீடியா யார் வேணா எடிட் பண்ணலாங்க. அத காலையிலே பண்ணிட்டானுங்க எடிட்டிங்ல. ஆமா நீங்க ஆக்சுவலி அவங்க அதையாவது பண்ணிருக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியான வேலை தான் வச்சுக்கோங்களேன். அதையாவது இவங்க பண்ணி ஒரு 10 நிமிஷம் டைட்டில் வின்னரா ஆகி ஆசைப்பட்டு இருக்கலாம். அந்த பாவத்தை நேத்து நைட்டே வந்துருச்சு ப்ரோ விக்கிபீடியா எடிட்லாம். ஏங்க தெரிஞ்சு போச்சுங்க.
அது என்ன உண்மைதான். இல்லங்க அவங்க அதான் அந்த முந்தானத்து பிராவோ ஒண்ணு சொல்லியிருப்பாப்புல, இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தங்களும் அவங்க சொல்ற ஒரு 10 பேரை சேர்ந்து 3 கோடி மக்களை முட்டாளாக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பிராவோ கேட்பாப்புல. இல்ல எனக்கு என்ன காமெடினா, அவங்களோட இன்டென்ஷனே எப்படியா இருந்துச்சுன்னா, உள்ள வந்து மக்கள் கிட்ட அதாவது தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு, ஒருவேளை தோத்தாலும் டிசர்விங்கான வின்னர் இவங்க தான், ஆனா பாட்ஸ்னால அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த கவர் அப் ஆபரேஷன் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்னு நேம் கிளியரன்ஸ், உள்ள போனவங்க எல்லாரும் தன்னுடைய நேம கிளியர் பண்ணிட்டு வந்துடட்டும்ன்றதுக்காக அந்த கோச்சிங் கிளாஸ் நடந்துச்சு. என்ன பண்றது, வாத்தியாரே ஒரு மக்கு வாத்தியார் கிட்ட போய் கோச்சிங் கிளாஸ் போனதுனால நல்ல வாத்தியார் எனக்கு ஒரு இதுல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், படி பரமா படி. அதான் இல்ல எனக்கு என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா, நான் இன்னொரு இடத்துல கூட ஜோக்கா சொல்லிட்டு இருந்தேன், இவங்க ஒண்ணு பண்ணிருக்கலாம், பிரதீப் கிட்டே போய் கையில காலில் விழுந்திருந்தா கூட அவனே 4 ஐடியா சொல்லிருப்பான், சரி போ இப்படி பண்ணு போ, ஐடியா தானே வேணும் உனக்கு, போய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரே 2 ஐடியா சொல்லி கூட அமுச்சு விட்டுருப்பாப்புல. நீங்க போய் வனிதாங்க காலில் விழுந்திருக்காங்க லூசு மாதிரி. தோழர் வழக்கமா மக்கு மணின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல மக்கு வணி ஆயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. முதல்ல இருந்தே அப்படித்தான் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரோ இன்னும் ஒரு இது, ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தான் இது ஒரு இது. ஸோ இன்னைக்கு ஒரு 2 நாள் வந்துட்டு இந்த ட்ராக் நம்ம இந்த BB7 டைட்டில் ஆச்சுன்னா, ஹிஸ்ட்ரி மேக்கர் ஆச்சுன்னா இந்த டேக் நம்ம ட்ரெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு டேக் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒரே டேக்ல ஒன்னா இருக்கிற மாதிரி, பிக் பாஸ் 7 ரியல் வின்னர் பிரதீப் அப்படின்னு போட்டோம், இல்லாட்டி ஆட்டநாயகன் பிரதீப்னு போட்டோம், ஹிஸ்ட்ரி மேக்கர் அர்ச்சனா அப்படின்னு போட்டு அவங்க 2 பேர்த்தோட டேகும் 2 பேர்த்தோட பேரும் ஒரே டேக்ல இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ட்ரெண்ட் பண்ணணும் வைங்களேன். அது இன்னும் வந்துட்டு ஒரு ஆர்கானிக்காகவும் இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்ஸுக்கு வந்துட்டு அது இன்னும் என்ன சொல்றதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களாம் எரிஞ்ச சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் ஒரு பிளான் நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம், நினைச்சது நடந்துருச்சு, அந்த டாப் 2லையும் வரக்கூடாதுன்னு நினைச்சோம், எல்லாம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் அவருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அவர் அந்த போஸ்ட் போறதுலேயே வந்துட்டு உண்மையை சொல்ல போனா அவரு கொஞ்சம் வந்துட்டு அந்த ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல அவரு என்னதான் வந்துட்டு ஒரு ஆதகம் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியும் அவரு. ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு முடிஞ்சதுன்னா அவருக்கு வந்துட்டு நாம அந்த விகடன்ல யாரு போனான்னு கேட்டு இருந்தீங்களே, தமிழும் சரஸ்வதியோட ஸ்கிரிப்ட் ரைட்டராரோ விகடன்ல வேலை செய்யறாராம், அவரு தான் போனாராம். ஓகேவா, ஏதோ கேட்டீங்களா? இது மட்டும் தான். அதே மாதிரி பிரதீப் ப்ரோ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ரெட் கார்டை தவிர யாரு வின் பண்ணியிருந்தாலுமே அவருக்கு மனசார அவரு அப்ரிஷியேட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல கெஸ்டர், அது பண்ணணும்னு இல்ல, அவரு அவர் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கண்டிப்பா இல்ல சாதாரணமா இல்ல இப்ப தெரியும் இல்ல, அதுல சும்மா போடுறதோட ஹேஷ்டேக் போட்டா குறுக்க வந்து கௌசிக் வின் பண்ணிட்டான் அப்படின்னு, அதான் அல்டிமேட். இல்ல ப்ரோ, அந்த வீடியோக்கு அது செமையா செட் ஆச்சு பாத்தீங்களா? அந்த கௌசிக் அந்த வீடியோ பாருங்க ப்ரோ. இல்ல நான் சொல்றேன், அவர் கொஞ்ச நாளா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், அவர் போற ட்வீட் எல்லாம் வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருக்கு ப்ரோ. நான் வாட்ச் பண்ணுங்க, ஒரு சின்ன லைன் தான் அதுல வந்து 1000 கருத்து இருக்கு அவர் போற ட்வீட்லாம். சத்தியமா வேற லெவலுக்கு உண்மையா வரும். சில வாட்டி நிஜமாவே ஒரு கருத்தோட தான் போடுவார், ஆனா நம்ம தான் பல கருத்து. அது எப்படி தெரியுமாங்க, அந்த தலைநகரம் படத்துல வடிவேல் இது பண்ணுவாங்கல்ல, டேய் அவன் யார் தெரியுமாடா, அவன் தான்டா வெட்டு வேலு, ஏய் இல்லடா அவன் யார் தெரியுமா அவன்டா அப்படின்னு ஒரு 10 சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேய் நானே சும்மா கால் வலிக்குதுன்னு ஒரு ட்வீட் போட்டேன், உடனே கால் அப்ப வலிக்குது அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் டீகோட் பண்ணுவீங்க. அப்ப யாரையோ எட்டி உதச்சிருக்காரு, யாரை எட்டி உதச்சிருப்பாரு அந்த மாதிரி. அவர் நாயோட பேரு ஜோ, ஓகேவா, அத ஜோன்னு போட்டிருந்தாரு. அதை போய் இவனுங்க எல்லாம் சேர்த்துட்டு ஜோவி கேல்வின்ஸ் சொல்லி ட்ரெண்ட் பண்ணிருந்தானுங்க. டேய் நாய் பேரு வச்சது அவர் வச்சிருக்காரு, அத கூட போட மாட்டீங்க சுதந்திரமா. ஆமா, அது பார்த்து அந்த யாரு அதெல்லாம் இல்ல ராஜு ப்ரோ, இவரு ராம் இருக்காரா, அவரு ரொம்ப நேரமா பேசணும்னு கேக்குறாரு போல, ரெக்வஸ்ட் முடிஞ்சா கொடுங்க ப்ரோ. நான் கீழே போயிடுறேன் ப்ரோ. அப்படியே நானும் கீழே போயிடுறேன், மத்தவங்க எல்லாருக்கும் ஸ்பீக்கர் கொடுங்க, எல்லாரும் வந்து ஜாலியா பேச சந்தோஷமா இருப்பாங்க. டோன்ட் குவிட்னு ஒரு போஸ்டர் வச்சிருப்பாரு டிபி. கேக்குதா? நானும் போறேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஒரு விஷயமா சொல்லிட்டு போயிருந்தேன், ஒருத்தர் லேடி பிஸ்தா ஒருத்தர் வீடியோ போட்டுருந்தாங்களா, தொடர்ச்சியா வாரம் ஒரு வீடியோ, டெய்லி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்களா, சும்மா டிடி போட்டு அவங்கள பார்த்தா கொஞ்சம் அவங்க ட்வீட்ல கொஞ்சம் கூட்டுறாங்க அவங்கள.
ஐ மீன் இல்ல இல்லைங்க, அது ட்விட்டருக்கு வராதுங்க, அது இன்ஸ்டாகிராம்ல அப்படியே அதான் போயிடும். இன்ஸ்டால அந்த அக்காவை கண்டா வர சொல்லுங்க கொஞ்சம். அவளை தேடிட்டு இருக்கேன் நான். அவங்க போஸ்ட் இருக்கு. யாரங்க கூப்பிடுறீங்க? ஒரு லேடி பிஸ்டா ஒருத்தர் வீடியோ ஏரியாக்கு போடுவாங்க. ஏரியாக்கு வாயனு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஓஹோ ப்ரோ அவங்க ப்ரோ பீர் பாட்டில் வச்சு போடுவாங்க ட்வீட், அவங்க பேசுவாங்க. அந்த அக்கா தான். அந்த அக்காவை இல்ல தேடிட்டு இருக்கேன். இல்ல அது வழி வேற டிபார்ட்மெண்ட்டுங்க மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அங்க வெறி காத்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இந்த பிரதீப் ஆண்டனி ஃபேன் வந்திருக்காங்க, ஜெயஸ்ரீ நினைக்கிறேன் கீழே. ஓகே கொடுங்க. பேசுங்க ப்ரோ, ஹரிஸ் ப்ரோ. இல்லைங்க, அதான் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது அஃபிஷியலாக வந்தோன்னா பயங்கரமாக கொண்டாடுவோம். முக்கியமாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பிரதீப் ப்ரோவோட கேம் பிளே பற்றியும் இந்த நேரத்தில் நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்தோன்னா நிஜமாக நாளைக்கு அநேகமாக கண்டினியூஸாக ஸ்பேஸ் போடுவோம்னு நினைக்கிறேன், சேகர் ப்ரோ எல்லாம் சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக பிரதீப் ப்ரோவை பற்றியும் ஃபுல்லாக வி ஹேவ் டு கவர் அபவுட் திஸ் கேம். ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம அவரை மறக்காமல் சொல்லணும். அது ஒரு ஹரிஸ் ப்ரோ, சாரி ப்ரோ குறுக்க பேசுனதுக்கு. ப்ரோ ஹோஸ்ட் இருக்கீங்களா? என்னால உங்க ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல, நீங்க பாருங்க ப்ரோ. ஹோஸ்ட் ஆயிட்டா நான் பாக்குறேன். ஓகே ஓகே ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ஹரிஸ் ப்ரோ. இல்ல அதாங்க, அது மட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றோம். ஸோ அதுவும் வந்து நாளைக்கு சண்டே மார்னிங் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றோம். ஸோ அதுவும் வருது. ஸோ என்ஜாய் பண்ணுவோம். சூப்பரா. ஏன்னா இன்னொன்னு சொல்ல வரேன், ஹரிஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க. பிரதீப் ப்ரோவோட பயண வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அது வந்துடும் நாளைக்குள்ள. ஓகேவா? அதுவும் வரும் சைமல்டேனியஸா எங்களோட ஆஸ் அ ஃபேன்ஸ். ஆல்ரெடி ஒரு பயண வீடியோ வந்துச்சா? ஒருத்தங்க யாரோ பண்ணாங்கல்ல, யாருன்னு மறந்துட்டேன். இல்ல ப்ரோ, அது பண்ணல, இன்னும் சரியா பண்ணல. நாங்க இப்போ கரெக்டா மொத்த ஃபுட்டேஜும் எடுத்து வச்சு ஒரு பயண வீடியோ பண்ண போனாங்க. அது நாளைக்கு வந்துரும். அதுவும் லியோதாஸ் அவர் தான் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண அந்த ஐடி. நீங்க சேகர் ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ யாரோட ட்வீட்ல போய் அவங்க அந்த வீடியோ போட்டிருந்தாலுமே கீழே கிளிக் பண்ணீங்கன்னா அவர் லியோதாஸ் அவரு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாரு. எந்த வீடியோ ப்ரோ? அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ இன்டர்வல். அது ஜிகர் அவரு இன்ஸ்டால போட்டிருந்தாருல, ஜிகர் தண்டா அந்த பேஜ் போட்டிருந்தாங்கல்ல. இல்ல அது அவரு போடல ப்ரோ, இது இவரு தான் போட்டாரு, லியோதாஸ் தான் போட்டாரு இந்த வீடியோ எடிட் பண்ணி. நான் என்கிட்ட ஆல்ரெடி கிளிப்பிங்ஸ் தர்ஷன் ப்ரோ போட்டாரு, இந்த ஐ மீன் தனிஷ் ப்ரோ போட்டிருந்தாரு. தனிஷ் ப்ரோ வந்து 6 செகண்ட் தான் இருந்துச்சு, நான் அதை எடுத்து போட்டேன். ஆனா வந்து அது 14 செகண்ட் தான் இந்த பையன் தான் எடிட் பண்ணி போட்டாரு, அந்த லியோதாஸ் ப்ரோ தான். ஓகே, நாளைக்கு நம்ம ரிலீஸ் பண்ண போற வீடியோலயும் அது இருக்கு. போடுங்க. வேற பிஜிஎமோட யாரு என்ன, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்க தப்போ ரைட்டோ எந்த நோக்கத்துல அவங்க இந்த வீடியோ போட்டாங்கன்னு தெரியல. அதோட இம்பாக்ட் பாத்தீங்க எப்படி இருக்குன்னு. அந்த வீடியோ சம்பந்தப்பட்டவரே இந்த வீடியோ இதுங்க என்ன தெரியுமா அதுல மெயின் மேட்ரு? இது ஆக்ஷன் கட்டு கேமரான்னு சொல்லி எடுத்தா கூட இந்த ஃப்ரேம் எல்லாம் வராதுங்க. இது ஆல்மோ அது டிஸ்டைன் டு ஹேப்பனுங்கிற மாதிரி அப்படி பிக்சர் பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கும். கரெக்டா இவங்க வந்து தனியா இவரு பின்னாடி நிக்கிற மாதிரி, அதுங்க மூணு அங்க நிக்கிற மாதிரி எல்லாம் சம்பவம் தான் அதெல்லாம். ஜெய்ஷேகா இது ஒரு நிமிஷம் வராங்க, அக்கா அதை சொல்ல வராங்க, பேசிட்டு ஜெய்ஷேகா பேசுங்க. ஃபர்ஸ்ட் உங்க அர்ச்சனா ஃபேன்ஸ்க்குலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். அண்ட் செகண்ட் திங் அகெயின், எங்க பிரதீப் ஆண்டனி அண்ணா ப்ரூவ்ட் ஹீ இஸ் அ ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். பிரதீப் ஆண்டனி அப்படிதான், யாரா இருந்தாலும் ஹீ வில் டூ இட். ஹீ இஸ் நாட் லைக் அதர் பீப்புள். அதனால தான் வி ஆர் கீப் ஆன் சேயிங் பிரதீப் ஆண்டனி இஸ் அ பெஸ்ட் பிளேயர்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எனிஹவ், as a பிரதீப் ஆண்டனி ஃபேன், ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் அர்ச்சனா. ஹோப் இது ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் ஒன் திங், நீங்கள் அந்த ஹேமா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிடுங்க, பிகாஸ் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நான் டிஎம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு ஆல்ரெடி, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. யாரும் இருக்கீங்களா? இருக்கோம் ப்ரோ, பேசுங்க. நவீன் ப்ரோ கை தூக்கு, பேசுங்க நவீன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஹரிஷ் ப்ரோ வணக்கம். எக்ஸ்பிரஸ் ப்ரோ, ஜேடி ப்ரோ. ஹலோ ப்ரோ. சாரி, நான் கொஞ்சம் இது ஒர்க்கில் இருக்கேன், அதனால இது பார்க்க முடியல. ஏதாவது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றீங்களா? என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏதாவது விசேஷமா எடுத்ததா? நான் சொல்றேன், டிஸ்கிரைப் பண்றேன். நான் சொல்லுங்க.
காலையிலேருந்து சாங் ஷூட்டுன்னு ஏமாத்திட்டு ஃபுல் ஷூட்டையும் முடிச்சுட்டு நாளைக்கு தான் ஐ மீன் இன்னைக்கு வந்து மாயா அது விஷ்ணு 2 பேரை ஹெல்மெட் பண்ணுற மாதிரி சீன் வச்சுட்டு நாளைக்கு வந்து டைட்டில் ரிவீல் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா, சொல்லிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து நாங்கள் அதை பற்றி தான் பேசிட்டே இருந்தோம் எல்லா இடத்துலையும். சாங் ஷூட்லாம் போயிட்டு இருந்துச்சு, கேபி பர்ஃபார்மன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பேசுகிறேன் இந்த மாதிரி சொல்லி. ஓகேவா, எனக்கு ஒரு 6 o'clock வந்து ஆனந்த விகடன் போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் அவங்க ஷூட் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. அப்புறமா வந்து ஒருத்தர் சரண்னு ஒருத்தர் இருக்காரு, ஐ மீன் இந்த பாண்டியன் ஸ்டோரில் ஒருத்தர் என்னோட கசின் பிரதர் அவர்கிட்ட கேட்டேன், ஆமான்னு சொன்னார் அவர். ஓகேவா, அவர் அங்கே இருக்காரு ஐ மீன் ஷூட்டில். அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நானே அதை ட்வீட் எடுத்து போட்டேன். ஸோ கன்ஃபார்ம் நியூஸ் தான். அதான் நேற்று வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் நியூஸாக இருந்தது, எல்லாம் கொஞ்சம் சேடாக இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஆவரேஜா நியூட்ரலா இருக்கும் ஓரளவுக்கு. அந்த நேத்து இதை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்ல விகடன் நல்ல சோர்ஸ் தானே ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி 2-3 கரெக்டா ஸ்பாட்டானா இருந்தது. அப்புறம் நம்பலாம் 90%. ஓகே ப்ரோ, ஹாப்பி ப்ரோ, ஹாப்பி. யாரோ சொல்லியிருந்தாங்க பிரதீப் பத்தி, எனக்கு அப்பையிலேருந்தே சொல்லியிருக்கேன். அந்த 70th டேலே சொன்னேன், அவர் நினைச்சா எல்லாருக்குமே லைட்டா ஸ்பாயில் பண்ணலாம், அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணின்னு. லாஸ்ட் வரைக்கும் சொல்லலை, அது பெட்டர். ஃப்ரைடே வரைக்கும் சொல்லாம நல்லதோ கெட்டதோ இப்போதானே சொல்லியிருக்காரு, அது பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு ஓட்டு தானே. நீங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு மாத்தி அவர் சொல்லியிருந்தா எல்லாருக்குமே கேம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிருக்கும். ஸ்பாயில் ஆயிருக்குன்றத மீறி ஒரு பேர் அவருக்கு ஈஸியா நம்ம எல்லாருமே நானும் கொடுத்துருவேன். அதாவது இவர் சொல்லி இவங்க ஜெயிச்சாங்கன்ற மாதிரி ஆயிடும். அவங்க உழைப்புல இவரும் எடுத்துக்கிட்ட மாதிரி. அவர் வெயிட் பண்ண டைம் இருக்குல்ல, அதான் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரைடே முடிஞ்சு சாட்டர்டே எனக்கு இந்த மாதிரி சோர்ஸ் வந்துரு விகடன்ல, அப்போ கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்றது தான் ஆக்சுவலாக அதை பண்ணலாம். ஏன்னா இங்கே பாதி பேர் அந்த ஃபேன்ஸோட லவ் கிடைச்சிருச்சு, அதை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு சொல்றேன் 70 days. ஆக்சுவலா அவரை போய் தொல்லை பண்ணும் போது தான் ட்வீட் பண்ண வேண்டியது அந்த சில ஐடிலாம். அதை தாண்டி எதுவுமே பண்ணல அவரு டைரக்டா ட்விட்டர்ல நோண்டவங்க தான் பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஹோஸ்டியா கூட அவர் கிரிட்டிசைஸ் கம்மியா தானே பண்ணாரு, 2 நாள் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆயிட்டாரு. சதீஷ் நேத்து சேகர் ப்ரோ போட்ட ட்வீட் வந்து நேத்தோ முந்தினேத்து சாயங்காலம் போட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ட்வீட் பர்டிகுலர் ட்வீட். ஓகேவா, அதுக்கு கோ ட்வீட் பண்ணு. அதை புக் மார்க் பண்ணி வச்சு கோ ட்வீட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அவ்வளவு ஒரு ரேண்டமால பண்ண முடியாது, அதை ட்வீட் தேட முடியாது. புக் மார்க் பண்ணி வச்சு நிறைய வாட்டி அவருக்கு ரிப்ளை பண்ணிருக்காருங்க சேகர் ப்ரோ. புக் மார்க் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெயிச்ச நியூஸ் வந்துருச்சு, எப்படி பாசிட்டிவாவே பேசலாம், நல்லது என்னன்னா அந்த இதை மாதிரி. ஆனா கன்ஃபார்மா யாராவது நைட்டு ஸ்பேஸ் போட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ரோஸ்ட் ஒண்ணு இருக்கு, அதை போடாம விட்டுறாதீங்க. ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. அதை கூடவே கூடாது, ரீசெண்டா ரோஸ்ட் மட்டும். இல்ல சதீஷ் ப்ரோ, 13 பேரு ஒவ்வொருத்தரா பேர் சொல்லி செய்யறோம். பிஆர்னே சொல்லுவோம், பரவாயில்ல சொல்லிட்டாங்கல்ல, பிஆர் தான் ஜெயிச்சதுனே சொல்லி நம்ம தான் அந்த பிஆர்னு சொல்லிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ப்ரோ ஹரிஷ் ப்ரோ ரெக்வெஸ்ட், அந்த இன்ஸ்டால லேடி தாத்தா இருக்காங்க பாத்தியா, வீடியோ போடுவாங்களே அவங்களே செய்யணும். ரொம்ப வீடியோ போட்டு ப்ரோ அவங்கலாம் எதுக்கு ப்ரோ, அவங்கலாம் கொஞ்சம் ஃப்ரெண்டுடா. அவங்க என்ன அவங்க ஃபேமிலி எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. மாயா விடு கண்மூடித்தனமா சப்போர்ட் தானே பண்ணுவாங்க. நீ யாருனாலும் அதான் பண்ணுவ, விடு. எக்ஸ்பிரஸ் ப்ரோ டேம் பாருங்க, ஒரு டைம் பாஸ் தான் ரொம்ப நேரம் கை தூக்கி இருக்காரு, அவரும் 2 ட்வீட் போட்டாரு. சொல்லுங்க ப்ரோ டைம் பாஸ். வணக்கம் ப்ரோ, எல்லாரும் சரபடியோட காத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. இந்த கை தூக்குறத யாரும் பார்க்கல, எல்லாரும் ஒரு என்ஜாயிங் மூட்ல இருக்கீங்க, நல்லா புரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். நீங்க எல்லாருக்கும் இந்த பங்கு வந்து இருக்குன்னு நான் வந்து நம்புறேன் ப்ரோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லி வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டு ஒரு நாளும் நீங்க வந்து அர்ச்சனாக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஃபார் யூ ஆல். கண்டிப்பா நிறைய நியூஸ் வந்து வெளியே வருது. எனக்கு வந்து ஹாப்பியான நியூஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு அண்ட் மாயா ஹஸ் பீன் எலிமினேட்டட் ஃபர்ஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இப்போ விஷ்ணு வந்து இப்போ போறாரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா போறாங்க. ஸோ டாப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வின்னர் ஆப்வியஸ்லி தெரியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தா ரன்னர் அப் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கு. செகண்ட் ரன்னர் அப் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கன்ஃபார்ம் நியூஸா கேட்டீங்கன்னா அப்படிதான் தெரியுது. ஆனா வந்து என்ன மேட்டர்னு தெரியல, அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனாலும் சரவடி சூப்பரா இந்த ஷோ வந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு புகழோட வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பேக்லாஷ் வந்து ஏற்பட்டிருக்கும் ப்ரோ. இது வந்து வேற மாதிரி போயிருக்கும், சரிங்களா? இது வந்து ஓப்பனாவே எல்லாரும் பத்தின பேசப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் பேசியிருப்பாங்க. இதுல வந்து ஷாக்கான அந்த டீம் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல ஆக்சுவலா. சரி ஏதோ ஒரு இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு மேல வந்து மாயாவுக்கு கப்பல் தூக்கி கொடுத்தோம்னா
ஷோவே மூடிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கே வந்திருப்பாங்க. தட் இஸ் a fact. அது 2 மாசம் முன்னாடி சரிங்களா? எடுத்த வீடியோ சோ ப்ரோ. அது தெரியுமா உங்களுக்கு? அது இப்ப எடுக்கிறது கிடையாது. அதுதான் காமெடி. ஆமா அதுதான் ஆமா எனக்கு திடீர்னு மிகப்பெரிய ஸ்ப்ரெட் காமெடி. பண்ணிட்டாங்க. பாவம் ஆக்சுவலா இல்ல ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க. அது கரெக்ட் தான். நம்ம பேசுறதுக்கும் ஒரு மீடியாக்குள்ள இருந்து ரொம்ப இது ஹார்ஷா அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல. தப்பு தான். இல்ல தப்புதான். அந்த மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி வந்து யாரையும் கம்பேரிசன் பண்ணி பேசக்கூடாது. அது ஃபைன். ஆனா வந்து அந்த வீடியோவோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிருக்கு ப்ரோ. நான் இது வந்து வேற ஏதோ சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா போடுற மாதிரி நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா இந்த மாதிரி தமிழ் பிக் பாஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இப்போ திருப்பி மாயாக்கு நீங்க வின்னர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு சோலி. ஸோ மக்களோட வாக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. ஸோ பிரதீப் ஆண்டனிக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஃபார் விஷிங் அர்ச்சனா ஆஸ் அ ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங். ஏன்னா பிரதீப் ஆண்டனிக்கு வந்து ஆப்வியஸ்லி ப்ரோ பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும். தேவர் சப்போர்ட்டிங் அர்ச்சனா ஒன்லி இன்க்ளூடிங் மை செல்ஃப். சரியா? ஸோ இது வச்சு பார்க்கும்போது பிரதீப் ஆண்டனி இன்னைக்கு வந்து தலைவரே இது மாதிரி வந்து சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு அர்ச்சனா அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யூ கைஸ். கண்டிப்பா இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தருக்கும் போய் சேரும் ப்ரோ. அதை நான் கண்டிப்பா இந்த இதுல நான் சொல்லிக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. அவர் சொன்னதுல ஒரு கரெக்ஷன். 3 பேர் ஸ்டேஜ் ஷேர் பண்றாங்க. 3 பேரும் கூட்டு போறாங்க. லாஸ்ட் சீசன் மாதிரி சிவின், அசீம், விக்ரமன் மாதிரி இந்த சீசன் மாயா, மணி அந்த அர்ச்சனா 3 பேருமே ஃபைனல் கூட்டு போறாரு. கூட்டு போறது கமலஹாசன் சார் தான். இல்ல மாயா வந்து 4th இல்லையா, 3rd தினேஷ் தான் 4th. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து விஷ்ணுவும் இவனும் எலிமினேட். அதை கூட்டு வந்து ஒரு செலிபிரிட்டி, ஐ மீன் பிக் பாஸ் செலிபிரிட்டி, அவங்கள கூட்டு வருது. அண்ணன் வந்து இந்த 3 பேரை கூட்டு வந்து கமலஹாசன் சார். ஓகே, எப்படியோ ஆனா கொண்டு வந்துட்டாங்கப்பா. தலைவியை வந்து கொண்டு வந்துட்டாங்க உள்ள. 3rd ஆச்சு, கப்பு வாங்கிட்டு போமான்னு ஆறுதல் பரிசு. ப்ரோ கை தூக்கணும், அப்படியே பேசுறேங்க. அடுத்து கார்த்திக், தீனா, ஜெகன் 2 பேத்துல யார் வேணாலும் அப்படியே பேசிருக்கேன். நான் கீழே போறேன். ஒருத்தர் வக்ஸலாக்கான்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் கேட்கறாங்க. அவங்க மட்டும் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது பேசணுமா? ஓகேவா? நான் கீழே போறேன். கொஞ்சம் பேசிட்டா கொஞ்சம் அப்படியே ப்ளீஸ் கீழே போங்களேன். போயிடுறேன். நீங்க அவங்ககிட்ட கொடுத்து பேசி. சரி ப்ரோ, நானும் வந்து இறங்கிட்டேன். நீங்க பேசும்போது நான் திருப்பி மேல வரேன். ரெக்வெஸ்ட் இருந்தா கொடுங்க. நீங்க பேசுங்க ப்ரோ. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். கை தூக்கி இது சப்போஸ் மாயா விஷ்ணு போயிருந்த டைம் பாஸ் சொன்ன மாதிரி நிஜமாவே அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாருமே அதுவும் எதிர்பார்த்து தான் இருக்கும். பட் பார்ப்போம். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ப்ரோ நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆக்சுவலாக தீனா பேசுகிறேன். இப்போதான் நம்ம ஆக்சுவலாக நினச்ச மாதிரியே ஒரு ஹிஸ்ட்ரி தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வைல்ட் கார்டு இந்த தமிழ் பிக் பாஸில் வந்து நடந்தது ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நினச்சி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு பண்ணுற செலிப்ரேட் நாளைக்கு வரைக்கும் அப்படியே ஃப்ளோவாக இருக்கணும் நம்ம பண்ணுற செலிப்ரேஷனும். ஸோ அதுக்காக தான் ஃபினாலே கப் லிஃப்டிங் வீடியோ எடிட்டோட நான் வரேன். ஸோ பாய். அப்படியே சர்வைவர் கார்த்திக், நீங்க 2 பேர்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ச்சனா வின் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. நான் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் ஜாலியாக. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, தினேஷ் எப்படி 4th போனாரு, மாயா தானே 4th பொசிஷன்ல இருந்திருக்காங்க ஓட்டிங்ல. எப்படி அந்த ஃபினால ஸ்டேஜ் கொண்டு வரணும், போன சீசன் மாதிரி சிவின் அந்த 3 பேர்த்தையும் கொண்டு வரணும், மாயாவை பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே கொண்டு வந்த மாதிரி இருக்கு. எப்படி இவ்வளோ ஆடியன்ஸுக்கு எகெயின்ஸ்டா போன வாரம் வரைக்கும் லாஸ்ட்ல இருந்த மாயா வந்து இப்போ ஃபினால ஸ்டேஜுக்கு வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இது கேவலமா இல்லையா? இது எனக்கு இதுதான் என்னோட கேள்வி. இல்ல ப்ரோ, அது நம்ம அதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். பட் ஆனா அது நம்மளையும் மீறி அது நடந்துருச்சு. பிகாஸ் தட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அஜெண்டாஸ் அண்ட் கார்பரேட் இதை அவங்க புஷ் பண்ணுவாங்க. இப்போ ஒரே கேள்வி என்னன்னா, போன சீசனை நடந்ததை வச்சு இவங்க ஒரு எக்ஸாம்பிளா டாப் 3 நம்ம ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்க. ஏன்னா போன சீசன் வந்துட்டு ஷிவின் டிசர்வ்ட் இட். பிகாஸ் அதுக்கு அந்த ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிகாஸ் ஷி டிசர்வ் தட். அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ், அந்த டாப் 2ங்கிற அந்த ஸ்டேஜை அந்த இதை மாற்றி தே கேவ் இட் ஃபார் ஷிவின். பட் இங்கே என்னன்னு தெரியல இதுக்கான மெயின் அஜெண்டா என்னன்ட்டுன்னு. ஸோ அடுத்த சீசன் பார்ப்போம் அவங்க இதே இந்த டாப் 3 ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு. பட்
இந்த இது டிசர்வ்ட் இல்லதான். ஸோ நம்மளையும் மீறி ஒரு சில விஷயம் எல்லாம் நடக்குது, அதை நாம எதுவும் பண்ண முடியாது. பட் சந்தோஷமா இருக்கும். ஓகே ப்ரோ. அதை பத்தி கவலை. ஓகே சுரேஷ் தாத்தா வெல்கம். பேசுங்க தேங்க்யூ. தாத்தா. என்ன சுரேஷ் தாத்தா ரிசல்ட் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? நீங்க தான் சொல்லணும். இல்லையே, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தானே பண்றாங்க. நாங்க இன்னைக்கு பண்ணிட்டாங்களா தெரியல. ஏன்னா ஆனந்த விடன்ல போட்டிருக்காங்க. அதை வச்சு ஆமா தாத்தா, அவங்க போட்டா எப்படி இருக்கும்? நீங்க உங்களுடைய சொல்லுங்க. இருக்கீங்களா தாத்தா? இருக்கேன். எனக்கு அதுதான் ஐ டோன்ட் நோ. நல்ல விஷயம், ஹாப்பியா இருக்கு அப்படிவா இருந்தா. தட்ஸ் ஹிஸ்டரி தான் அது. பட் இவங்க பண்ணிட்டாங்களா என்ன என்ன நீங்க எல்லாம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 3 பேர் யாரு ஃபைனல் 3? அர்ச்சனா, மணி அண்ட் மாயா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா. ஓ, அப்போ ரன்னர் அப் மணியா? ரன்னர் அப் மணி 3 பேரையும் ஏதோ ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வர மாதிரி அப்படின்னு தான் மதன் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ ஓகே. தெரியல, இன்னைக்கு அவர் பண்ணாருன்னா தாத்தா கேக்குது தாத்தா. தாத்தா கேக்குது தாத்தா. கேட்டு பார்க்கலாம் யாரையாவது. இருங்க பாப்போம். தாத்தா கேக்குது தாத்தா. மதன் பேசுறேன். கேக்குதுப்பா. இல்லை தாத்தா, காலையிலேருந்து சாங் ஷூட்லாம் போயிருந்துச்சு தாத்தா. கேபி பர்ஃபார்மன்ஸ்லாம் போயிருந்துச்சு. சாயங்காலமா தான் சொன்னாங்க இந்த மாதிரி மொத்த ஷூட்டு முடிச்சிட்ட மாதிரி. ஓகே, நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். யா சரவணோட விக்ரமோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிருந்தாரு. அவர் எங்களோட கசின் பிரதர். அவர் சொன்னாரு. ஓகே. அவர் பாண்டிய ஸ்கூல்ல நடிச்சிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. தெரியல, நான் கேட்டுட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே தாத்தா. ஓகே தாத்தா. ப்ரோ, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். எனக்கு ஏதோ பக் ஆகிட்டே இருக்கு. நானும் ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்றேன். அதுதான் சிஸ்டர், நான் உங்களுக்கு கொடுத்துட்டே நீங்க வெளியே போயிட்டே இருந்தீங்க. அதுதான் பேசுங்க. எனக்கு வாய்ஸே கேட்கல ப்ரோ, அதனால தான் வாய்ஸ் கேட்கல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க. நானும் அதே சந்தோஷம் தான். பட் எனக்கு நான் சொன்ன நான் ஒரு விஷயத்துல எனக்கு இந்த கன்ஃபியூஷனே இல்லை. இந்த டைட்டில் யாருக்கு போகுங்கிற ஒரு பயம் எனக்கு சொல்லி கூட இல்லை. ஒரு நம்பிக்கை தான் வச்சுக்கோங்க. பட் நம்ம இத்தனை சீசன் பிக் பாஸ் பார்த்த வரைக்கும் மக்களுடைய ஓட்டு அடிப்படையில தான் பண்ணுவாங்க. அந்த ஓட்டு அர்ச்சனாக்கு டெஃபினட்டா அதிகமா இருக்கும். மற்றவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். இதை வச்சு ட்ரை பண்ணா கூட அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது எனக்கு தெளிவா இருந்ததுனால எனக்கு அர்ச்சனா தான் டைட்டில். அர்ச்சனா டைட்டில். அதனால எடுத்துக்கவே இல்லை. சுத்தி இது பண்றாங்க. அது அகைன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டிஆர்பிக்காக தான். லாஸ்ட் மொமெண்ட்ல ஏன்னா சுவாரஸ்யமே இருக்காது. இந்த நீங்க யார் டைட்டில் கிடைக்க போகுதுன்னு அந்த தெரியாம இருக்கிறதுதான் ஒரு இந்த சீசன். அட்லீஸ்ட் இந்த எண்ட்ல ஒரு கியூரியாசிட்டி ஒரு இது கிரியேட் பண்ணி ஹைப்பர் கிரியேட் பண்ணி முடிக்கிறாங்க. எனக்கான ஒரே சிஸ்டர், நீங்க பேசுறது கேட்கல சிஸ்டர். திவ்யா சிஸ்டர், உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. இப்ப பேசுங்க. இப்போ உங்களோட நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. பிரேக். எக்ஸ்பிரஸ் ப்ரோ, கீழே ஒரு ஸ்பீக்கர் கேட்டே இருக்காங்க கொஞ்சம். கேக்குதா எக்ஸ்பிரஸ் ப்ரோ? கேக்குது ப்ரோ. எங்கட கோஹோஸ்ட் 2 பேரும் பாருங்க ஓடிட்டாங்க. நீங்க கொஞ்சம் இருங்க. யாருக்குன்னா ஒரு கோஹோஸ்ட் தாங்க. நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? ஒரு நிமிஷம் இது மட்டும் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது சிஸ்டர். ஓகே, நான் வெளியில பார்த்துட்டு ஆட் பண்ணி பார்க்கறேன். ஓகே 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 ஓகே. அடுத்து கார்த்திக் இருந்தீங்கன்னா அப்படியே நீங்களும் பேச ஆரம்பிச்சு. அதான் ப்ரோ, ரொம்ப சந்தோஷமா அது ஒரு பெரிய ஃபேனாக இருந்து அதுக்கப்புறம் அர்ச்சனா அது சப்போர்ட் பண்ணி இப்போ போஸ்ட் பார்த்ததும் சரி, அது 2வது வார்த்தப்போ தெரிஞ்சு போச்சு. பெரியப்பா அந்த பாட்டு பாடும் போதே இல்லை நான் பாட மாட்டேன்னு சொன்னப்போ ஆனா இப்போ போஸ்ட் போட்டது அர்ச்சனா தான் வின்னர் தெரிஞ்சு போச்சு. ஆனா போஸ்ட் போட்டது இன்னும் டபுள் மடங்கு ஒரு அஸ் அ பெரிய ஃபேன் இப்போ அர்ச்சனா ஃபேனா 2 பேர் ஃபேனா வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது ப்ரோ. அதான் சொல்ல வந்தேன். அதே சமயம் எவ்வளோ கஷ்டம் அப்பா. 35 நாள் கழிச்சு என்னென்னவோ பண்ண பார்த்தாங்க. சேனலும் சரி அந்த புள்ளி சேனலும் சரி அதெல்லாம் தாண்டி எவ்வளோ போஸ்ட் போட்டு எவ்வளோ ட்வீட் பண்ணி
எல்லாரும் ஓட் பண்ணி அர்ச்சனா ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னளவு இந்த வெற்றின்றது வந்து ஒருத்தர் 2 பேரை மட்டும் சேராது ப்ரோ. எல்லாரும் ஓட் பண்ணி அர்ச்சனா சப்போர்ட் பண்ண எல்லாரும் தான் சேரும். அதான் ப்ரோ சொல்ல வந்தேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எக்ஸ்பிரஸ் ப்ரோ உங்க டிஎம் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் கொஞ்சம், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆயின்னு. திலீப் ஓகே. யாரு? பிரகாஷ் ப்ரோவா? மதன் பேசுறேன். எனக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து பிரகாஷ் ஃப்ரெண்ட் ஆர் திலீப் ப்ரோ, உங்க 2 பேத்துல நீங்க யாராச்சும் பேச ஆரம்பிச்சு. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் ப்ரோ. ரொம்ப நாளா அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அதை தாண்டி ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கையில தெரியுற வரைக்கும் செலிப்ரேஷன் விட்டுற வேண்டாம், இத அதே ஃப்ளோல கொண்டு போயிருவோம். அதுதான் சொல்றது ப்ரோ. நிறைய உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், அந்த 35th டேலேருந்து அவங்க பவுன்ஸ் பேக் ஆகி வெளில வந்து திருப்பி அடிச்சு அவங்களை காலி பண்ண வரைக்கும் அவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்துச்சு. யார் சப்போர்ட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் யாருமே இல்லாம யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்கும்போது இவ்வளவு பேர் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இதுதான் உண்மையான வெற்றியா இருக்கும். அதுதான் சொல்ல வரணும்னு நினைச்சிருக்கோம். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அடுத்து பிரகாஷ் ஃப்ரெண்ட் நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. இதில் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன், யாரும் இன்டரப்ட் பண்ணாங்க. என்னன்னா, இப்போ அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க, அதை நம்ம இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. பட் இந்த விக்டரியை வந்து நம்ம வந்து சும்மா சாதாரணமாக கொண்டாடக்கூடாது, நல்லா பெருசாகவே கொண்டாடலாம், தப்பு இல்லை. இந்த விக்டரி எப்படின்னா, அவங்க மட்டும் அந்த கோத்ரூ பண்ண அந்த மென்டல் ஹெல்த்து மட்டும் இல்லை, வெளியே அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி நம்மளை மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து இதனால வந்து பயங்கரமாக நமக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலராக இந்த அவங்க பிரதீப் ஆண்டனி போனதுலேருந்து, அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண அந்த விஷயங்கள்லேருந்து நம்மளோட எல்லாரோட மென்டல் ஹெல்த்துமே அது பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது அர்ச்சனாவோட வின்னிங் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. நேற்று தோழர் ப்ரோ சொன்ன மாதிரி இது அர்ச்சனாவோட வின்னிங் மட்டும் கிடையாது, நம்மளுமே கூட நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து இது வந்து பாதிச்சிருக்கு. ஸோ இது அவங்களோட வெற்றி மட்டும் இல்லை, நம்மளுடைய வெற்றியாகவும் பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே இதை வந்து நல்லாவே கொண்டாடலாம். ஸோ அதாவது மாயா மாதிரியான ஒரு 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 பேட் எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு வேணாம் அப்படின்றதுல 90% ஆஃப் பீப்புள் வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்கன்றது இந்த விக்ட்ரி மூலயமா வந்து எல்லாருமே காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் திரும்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நேற்று தோழர் ப்ரோ சொன்ன மாதிரி தான் இந்த கப்பு வந்து அவங்க ஃபேஸ் பண்ண அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூக்காகவும் மற்ற உள்ள அவங்க ஃபேஸ் பண்ண அந்த லோன்லினஸுக்காகவும் எல்லாராலையும் தனித்து விடப்பட்டதுக்காகவும் இந்த வெற்றி வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து வந்துடுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த கோத்ரூ பண்ணியிருக்காங்க அந்த விஷயங்களை, கஷ்டமான விஷயங்களை. ஸோ இது வந்து அவங்களுக்கு தேவைதான். பட் அதுக்கு முன்னாடி இது வந்து 100% வந்து அவங்களுக்கு ஈடு பண்ணாது. ஸோ எப்போ வேணாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது இந்த வீட்டு ஞாபகம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் தேங்க்ஸ். தேங்க்யூ. சரி, அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் இது. நம்ம ஏன் இன்னும் அந்த இதாகிறோம்னா, கொஞ்சம் ஒரு மணி நேரம் அஃபிஷியலாகவே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அலப்பற கிளப்புறம் சரவெடி அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்னும் தீயாவே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த ஒரு 90 நாள் நாம் ஸ்பேஸில் உட்காந்து பேசி அந்த பொண்ணு வந்துட்டு லாஸ்ட் ஒரு 3 வாரமாக வந்துட்டு எல்லாரும் இந்த ஃபுல் வீக்கில் கார்னர் பண்ணும்போது எப்படியாச்சும் போயிருமா. ஒரு சில பேரெல்லாம் லிட்ரலி அந்த பொண்ணு தூங்கிருச்சு அப்படின்னு யாராச்சும் ஒருத்தங்க ட்வீட் போட்டாதான் போய் தூங்குறவங்களே வந்துட்டு இவ்வளோ நாளும் இருந்தாங்க. மணியோட அண்ணா சொன்ன மாதிரி என் ஒய்ஃப் வந்துட்டு உங்களோட பெரிய ஃபேனு, நீங்கள் அழுதீங்கன்னா அவங்களும் அழுதுருவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி லிட்ரலி எல்லாருமே வந்துட்டு அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு கேம்ல இருக்கிற ஒரு கேரக்டரா அப்படின்னு பார்க்காம அர்ச்சனாங்கிற ஒரு பர்சன் மேலே ஒரு எமோஷனல் கனெக்ட் வச்சாங்க. ஹரீஷ் ப்ரோ இதை தான் முதலே சொல்லியிருப்பாரு, அவங்களுக்கு டைட்டில் கிடைக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு
சின்ன விஷயமா தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அந்த சப்போர்ட், லவ், அந்த ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரியே இப்போ இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த கப்பை விட அவங்க அதிகம் ஜெயிச்சிருக்காங்க. திஸ் விக்ட்ரி பிலாங்ஸ் டு த பீப்புள். அது நம்ம எல்லாத்துக்குமே தான். அது நடுவில் நிறைய பேர் இதுக்கப்புறம் வந்துட்டு வருவாங்க, நான் அப்போவே சொன்னேன்ல அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு அவங்களோட இதுக்கு இது பண்ணிக்கிட்டு. பட் தோஸ் ஹூ ட்ரூலி ஸ்டாண்டர்ட் ஃபார் திஸ் 90 days அவங்க மேலே விமர்சனங்களையும் வச்சு அவங்களோட நிறைய குறை எல்லாத்தையும் சொல்லி என்னதான் ஆனாலும் நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த விக்ட்ரி வந்துட்டு சமர்ப்பணம்னு சொன்னால், பர்சனலாகவே நம்ம விக்ட்ரிங்கிற மாதிரி தான் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக்கில் தான் இருக்கும். சரி, அஃபிஷியலாகவே வந்துட்டோம், அதுக்கப்புறம் அளப்பரிய ஃபுல்லாக பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதனால தான் அது வந்துருச்சு அப்படின்னா வான வேடிக்கை தான். தேங்க்யூ. அடுத்து சித்து ப்ரோ. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. நான் வந்து எல்லாருக்குமே தேங்க் பண்றேன். ஸ்பெஷலாக வந்து ஆரிஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் ஷேன் ப்ரோ, இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்றேன். ஏன்னா இவங்களோட எஃபர்ட் வந்து அவங்க பேசலன்னா இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்காது. நான் திரும்ப சொல்றேன், இவங்களோட எஃபர்ட் இதில் வந்து 100% இருக்கு. ஸோ பர்டிகுலராக அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்ஸ். வசந்தலா சிஸ்டர் பேசுங்க. வத்சலா, சாரி, பரவாயில்ல. எல்லாருக்கும் I want to congratulate you all Archana fans and யாரெல்லாம் பிரதீப் ஃபேன்ஸ்ன்னு இருந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணவங்க எவ்ரி ஒன்க்கு கங்க்ராச்சுலேஷன். ஹரிஷ் ப்ரோ இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன், பட் ஐ திங்க் ஹீஸ் இன் த லிஸ்னர். நேற்றுக்கு நாம் ஒரு ஃபோட்டோ பற்றி பேசினோம், பட் அதை விட அதுக்கு மேலாலே ஒரு ட்வீட்டை போட்டு பிரதர் வந்து நல்ல ஒரு அவரோட ஸ்டைலில் ட்வீட் பண்ணியிருக்கார். ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த ஹார்ட் வந்துருச்சு. ஸோ யூ நோ வாட் ஐ மீன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் லாங் டைம். நான் பிரதீப் ஆண்டனியோட லவ் பண்ணுறதுக்கு இதான் ரீசன். ஹீ டூ இட் வென் ஹீ நீட் டு பி டூ இட். அவரோட கேம், அவரோட லவ் எல்லாத்தையுமே ஹீ ஷோட் இன் தட். ஐ எம் வெரி ஹாப்பி. மூட் கொஞ்சம் டவுனாக இருந்தது காலையில், கொஞ்சம் சோகமான வீடியோலாம் பார்த்து, பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது நாங்களும் ஜாயின் பண்ணுறோம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. சித்து பேசுங்க. சித்து. ஓகே. இப்பதான் பார்க்க 1 டன் ஏசி ரூம்ல இருந்து வேற கதறின்னு கதறாங்கய்யா. அழுன்னு அழுகுறாங்க. கமல் சார் கையை தூக்குற வரைக்கும் நம்ம எதையும் நம்ப கூடாது, அவருக்கு இருக்காது அப்படின்றாங்க கடைசி வரைக்கும். விகடனே ஃபேக்குன்ட்டாங்க ஒரே வார்த்தையில. ஒன்னும் இல்லை சொல்றதுக்கு. சரி பரவாயில்ல, இன்னொரு 1.5 டன்னை மாட்டுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன்.